மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். முன்னுரை. பகுதி 1. மகாபாரதம் என்பது பாரத நாட்டில் நடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வேத வியாசரால் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒழுக்கம், புலன்களை அடக்கிய தர்மம் முதலியன வழுவாமல் வாழ வேண்டும் என்று கூறப்படும் புராணக்கதை. 5வது வேதமாக இது கருதப்படுகிறது. மகாபாரதத்தின் காலம் உறுதியாக சொல்லப்படவில்லை. வியாச பாரதம் 20,000 ஸ்லோகங்களை கொண்டது. பிறகு அது 1,00,000 ஸ்லோகமாக மாற்றி எழுதப்பட்டது. பீஷ்மர் வரலாற்றில் குருஷேத்திர போரில் பகவத்கீதை வருகிறது. இந்து சமயத்தின் மனோபாவத்தை எடுத்தியம்பும் கீதை 745 ஸ்லோகங்களை கொண்டது. பாரத வரலாற்றில் தர்மத்துக்கு உறைவிடமான யுதிஷ்டிரர் கதை, ஏழ்மை அன்புக்கு பாத்திரமான குசேலர் கதை, காதலுக்கு சின்னமான சகுந்தலை கதை, உண்மையை பேசும் ஹரிச்சந்திரன் கதை, கணவன் மீது அன்பு வைத்த சாவித்திரி கதை, வாழ்வின் துயரம் மிகுந்த தமயந்தி கதை ஆகியவைகளை உள்ளடக்கியது. மகாபாரத தர்மம் நியாயங்களை சங்க இலக்கியங்கள் புறநானூறு, பதிற்று 10, கலித்தொகை, சிறுபாணற்றுப்படை, பெருபாணற்றுப்படை போன்றவற்றிலும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பிரபந்தம் போன்ற தெய்வ பாசுரங்களிலும் எடுத்து கையாளப்பட்டுள்ளன. பாரத கதையை தமிழில் முதலில் பெருந்தேவனார் என்பவர் எழுதியிருப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரார் எழுதிய பாரதம் மட்டுமே பெருமளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வில்லிபுத்தூரார் 4337 பாடல்களை பாடினார். அரங்கநாத கவிராயர் 2477 பாடல்களையும், நல்ல பிள்ளை என்பவர் 13,950 பாடல்களையும், இவர்களை அல்லாமல் நன்வெண்பா புகழ் எழுதிய புகழேந்தி புலவர் அதிவீரராம பாண்டியனின் நைடதம் மற்றும் குசேல பாக்கியானம், அரிச்சந்திர புராணம் போன்ற விரிவான கதைகளும் பாரத கதைகளை விளக்கும். வியாச பாரதம் என்பது 18 அதிகாரங்களை கொண்டது. வில்லி பாரதம் 10 அதிகாரங்களை மட்டுமே உள்ளடக்கியது. பாரத கதையின் கதை. பரீட்சித்து மகாராஜாவின் புதல்வர் ஜனமேஜயர் புரோகிதர்களுடன் சர்ப்பயாகம் செய்கிறார். அப்போது வியாச மகரிஷி அங்கு வருகிறார். வியாசர் வேதங்களின் முதல்வன், பாண்டவர்களின் பிதாமகன். ஜனமேஜயர் வியாசரிடம் பாரத கதையை கேட்கிறார். வியாசர் தனது சீடரான வைசம்பாயனருக்கு கட்டளையிட பாரத கதையை ஜனமேஜயருக்கு சர்ப்பயாகத்தில் வைசம்பாயனர் முழுவதுமாக முடிக்கிறார். பாரத கதையானது தேவர் அசுரர் போரிலிருந்து சொல்லப்படுகிறது. இதில் நீதிமிக்க, தர்மமிக்க வீர அரசர்களை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. சுவாரஸ்யமிக்க இந்த கதையின் மாந்தர்கள் பெறும் இன்னல்களும் துயரங்களும் படிப்பவர்களை நிச்சயம் உருக்கிவிடும். ராமாயணம், மகாபாரதம் இரண்டுமே திருமால் அவதாரங்கள் தான். அவதாரங்களின் நோக்கம் நீதி தர்மங்களை பூலோகவாசிகள் அறிந்து கொள்ளும் பொருட்டு நிகழ்ந்திருக்கிறது. மகாபாரதமும் ராமாயணமும் கதை முழுவதும் பெண்களை மையப்படுத்தியே பின்னப்பட்ட சம்பவங்களும் பிரச்சனைகளும் அதன் தீர்வுகளும் தான். அசுரர்களின் குரு சுக்ராச்சாரியாரின் புதல்வி தேவயானியும், மன்னன் விருஷபர்வா புதல்வி சர்மிஷ்டையும் தான் பாரத கதையின் மூத்த மாதரசிகள். இவர்களின் வம்சாவழிதான் பாண்டவர்களும் கௌரவர்களும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தொகுப்பில் மனதில் பதிந்த மகாபாரத பெண்களை பற்றிய வரலாறில் பெண்களில் குணநலன், விடாமுயற்சி, மாபெரும் இரகசியங்கள், வாக்கு, சாதுரியமான செயல்பாடுகள், சோகம், சந்தோஷம், விட்டு கொடுக்கும் தன்மை முதலியன அடங்கும். மனதில் பதிந்த மகாபாரத பெண்களின் வரிசையாக அசுரர்குல குருவான சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி, அவளது தோழியான அரசன் விருஷபர்வாவின் மகள் சர்மிஷ்டையும், அடுத்து விஸ்வாமித்திரன் மேனகாவின் மகள் சகுந்தலையும், சாந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் மகனாக பிறந்தவர் பீஷ்மர். கங்காதேவியின் சாந்தனு மகாராஜாவின் பூர்வ ஜென்மம் பற்றிய கதை. சாந்தனு மன்னன் செம்படவர் தலைவன் சத்தியவதி பற்றிய கதை. காசிராஜனின் மகள்களில் மூத்தவள் அம்பை பற்றிய கதையும், அம்பிகை அம்பாலிகை என்ற காசிராஜனின் 2வது மற்றும் 3வது மகள்கள் கதை. இவர்களே பீஷ்மரின் தம்பியை திருமணம் செய்து கொண்டவர்கள். சிகண்டினி முன் ஜென்மத்தில் காசிராஜனின் மூத்த மகள் அம்பையாக பிறந்து
அவளின் சபதத்தால் பீஷ்மரை பழிதீர்க்க பிறந்த கதை. காந்தாரி, காந்தார மன்னன் சுபாலனின் மகள் சகுனியின் தங்கை, திருதராஷ்டிரனின் மனைவி காந்தாரியின் கதை. குந்தி தேவி மாத்ரி. குந்தி தேவி பிரீதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டவள் வசுதேவனின் தங்கை, கண்ணபிரானின் அத்தை, பாண்டவர்களின் தாய். குந்திக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் கர்ணன். சுபத்திரை, கண்ணபிரானின் தங்கை, அர்ஜுனனின் மனைவி, அபிமன்யுவின் தாய். பாஞ்சாலி என்கிற திரௌபதி, பாஞ்சால தேசத்து மகள், பஞ்சபாண்டவர்களின் மனைவி, பாரதத்தின் கதாநாயகி. தமயந்தி, விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகள், நளனின் மனைவி, மகாபாரத கிளைக்கதைகளில் ஒன்று. சந்திரமதி, அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரனின் மனைவி, சந்திரமதி பற்றிய கதை, இதுவும் கிளைக்கதைகளில் ஒன்று. தேவயானி சர்மிஷ்டை, சகுந்தலை மேனகை, கங்காதேவி சத்தியவதி, அம்பை அம்பிகை அம்பாளிகை, சிகண்டினி, காந்தாரி, குந்தி தேவி மாத்ரி, சுபத்திரை, பாஞ்சாலி என்கிற திரௌபதி, தமயந்தி, சந்திரமதி. இவர்களை பற்றி அடுத்த பகுதியில் ஒவ்வொருவராக பார்ப்போம். மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். தேவயானி சர்மிஷ்டை. 3 உலகையும் ஆட்சி புரியும் பொருட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாத கணக்கில் போர் நடைபெற்ற வண்ணம் இருந்தது. இந்த போரில் வெற்றி பெற தேவர்கள் தங்கள் குருவாக பிரகஸ்பதி என்ற ரிஷியையும் அசுரர்கள் சுக்கிராச்சாரியார் என்ற குருவையும் ஏற்று செயல்பட்டனர். போரில் தேவர்களும் அசுரர்களும் ஆயிரக்கணக்கில் மடிந்தனர். தேவர்களால் கொல்லப்பட்ட அசுரர்களை குரு சுக்கிராச்சாரியார் சஞ்சீவி மந்திரத்தினால் உயிர் பிழைக்க செய்கிறார். ஆனால் அசுரர்களால் உயிரிழந்த தேவர்களை குரு பிரகஸ்பதி எழுப்பவில்லை. அதற்கு காரணம், பிரகஸ்பதிக்கு உயிர் பிழைக்கச் செய்யும் சஞ்சீவி மந்திரம் தெரியாது. தேவர்கள் கலக்கம் அடைந்தனர். குரு பிரகஸ்பதியின் மகன் கசனிடம் சென்று முறையிட்டனர். எப்படியாவது சுக்கிராச்சாரியாரிடம் இருந்து சஞ்சீவி மந்திரத்தை கற்று வரும்படி பணிந்தனர். கசனும் அதுக்கு சம்மதித்தான். சுக்கிராச்சாரியார் இருக்கும் அரசன் விருஷபர்வா நாட்டுக்கு கசன் சென்றான். பிரகஸ்பதி மகன் கசன் சுக்கிராச்சாரியாரை காண சென்றான். தான் அங்கிரச மகரிஷி பேரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டான். சுக்கிராச்சாரியார் கசனின் அன்பு தவழும் முகத்தை கண்டார். சீடனாக ஏற்றுக்கொண்டார். கசன் அன்றிலிருந்து பணிவிடை செய்ய ஆரம்பித்தான். சுக்கிராச்சாரியாரின் மகள் தேவயானி எதையும் சாதிக்க வல்லவள். அவள் கசனை கண்டு காதலுற்றாள். கசன் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருப்பவன். தேவயானி கட்டளைப்படியே கசன் ரிஷிக்கு உதவிகள் செய்து வந்தான். சுக்கிராச்சாரியார் கசனின் பணிவிடைகளால் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ஒரு நாள் தேவயானி கசனிடம் தனது காதலை மெல்ல தெரிவித்தாள். கசன் அதை காதில் வாங்காமலேயே தனது வேலையில் முழு கவனமாக இருந்தான். இதற்கிடையில் அசுரர்களுக்கு பிரகஸ்பதியின் மகன் கசன் சஞ்சீவி மந்திரத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு குரு சுக்கிராச்சாரியாரிடம் சீடனாக பணிவிடைகள் செய்து வருவது தெரிந்துவிட்டது. அவனை தீர்த்து கட்ட முடிவு செய்கின்றனர். கசனை காணாத பிரிவு துயர் தேவயானியை மிகவும் வாட்டியது. அவள் உயிர்விட தீர்மானம் செய்தாள். அசுரர்கள் கசன் இறந்த மகிழ்ச்சியில் மது உண்டு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். மதுவில் கசனை சுட்ட சாம்பலை கலந்து குரு சுக்கிராச்சாரியாரை குடிக்க செய்துவிட்டார்கள். தேவயானி தந்தையிடம் தான் கசனை நினைத்து வாடுவதாகவும் இனி பொறுக்க முடியாமல் உயிர்விட தீர்மானம் செய்துவிட்டதாகவும் கூற அவரின் கண்ணெதிரிலேயே உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுகிறாள். அதை தடுத்து நிறுத்திய சுக்கிராச்சாரியார் கசனை உயிர் பிழைக்கச் செய்யும் சஞ்சீவி மந்திரத்தை சொல்கிறார். சுக்கிராச்சாரியார் வயிற்றில் மதுவில் கலந்த சாம்பலிலிருந்து கசன் உயிர் பிழைக்கிறான். கசன் உயிர் பிழைக்க வேண்டுமானால் தன் வயிற்றை கிழித்து கொண்டுதான் அவனால் வெளியே வர முடியும். அப்படி அவன் வருவதாக இருந்தால் நான் உயிர் வாழ முடியாது. எங்கள் இருவரில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். யார் உயிர் வேண்டுமென்று நீயே முடிவு செய்து கொள் என்று சுக்கிரர் மகளிடம் கேட்கிறார். தேவயானி இருவருமே உயிருடன் வேண்டுமென்று அழுது புலம்புகிறாள். சுக்கிராச்சாரியார் யோசிக்கிறார். அப்போது வயிற்றில் இருக்கும் கசனிடம் சஞ்சீவி மந்திரத்தை கூறுகிறார். கசன் மந்திரத்தை கற்று பின் சுக்கிராச்சாரியார் வயிற்றை கிழித்து வெளியே வருகிறான்.
சுக்கிராச்சாரியார் இறந்து போகிறார். கசன் சஞ்சீவி மந்திரத்தை கூறி இறந்து கிடந்த சுக்கிராச்சாரியாரை உயிர் பிழைக்கச் செய்கிறான். சுக்கிராச்சாரியார் கசனை தழுவி அன்பொழுக பார்க்கிறார். இனி அசுரர்களின் குருவாக தான் இருக்கப் போவதில்லை என்று தேவர்கள் பக்கம் சேருகிறார். தேவயானி கசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறான். குருவின் மகள் பூஜிக்கத்தக்கவள் என்று அவளை வணங்குகிறான் கசன். தேவயானி சொல்கிறாள், என் தந்தை சுக்கிராச்சாரியார் வணங்குவதற்குரியவர். அங்கிரச முனிவர், அவரின் புதல்வன் பிரகஸ்பதி, அவரின் புதல்வன் நீ. என்னால் பூஜிக்கத்தக்கவன் நீயே. தேவயானி, உன்னை என் சகோதரியாகவே நினைக்கிறேன், என்னை இக்கணமே மறந்துவிடு என்று கூற தேவயானி அதிர்ச்சியடைந்தாள், ஆத்திரமடைந்தாள். தர்மத்துடன் கூடிய எனது காமத்தை மறுக்காதே. என் எண்ணம் நிறைவேறாமல் போனால் உனது மந்திரம் பலிக்காமல் போய்விடும் என்று சபிக்கிறாள். காமத்தின் காரணமாக என்னை சபித்து விட்டாய். இந்த மந்திரம் எனக்கு பயன்படாமல் போனாலும் நான் கற்பிப்பவருக்கு நிச்சயம் பயன்படும். ஆனால் உன்னை எந்த ரிஷிபுத்திரனும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று கூறி கசன் தேவலோகம் செல்கிறான். கசன் முதலில் இந்திரனுக்கு மந்திரம் சொல்கிறான். மந்திரத்தை கற்ற இந்திரன் அசுரர்கள் மீது கோபத்துடன் செல்கிறான். சைத்ரதம் என்ற குபேரனுக்கு உரிமையான வனத்தில் சுக்கிராச்சாரியாரின் மகள் தேவயானியும் அரசன் விருஷபர்வா மகள் சர்மிஷ்டையும் ஆடைகளற்ற நிலையில் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வழியே வந்த இந்திரன் அவர்களது ஆடைகளை களைத்து போட்டான். தேவயானி ஆடைகளை சர்மிஷ்டை தவறுதலாக உடுத்தினாள். தேவயானி கோபம் கொண்டாள். நீ எனது சிஷ்யை, உன் தந்தை என் தந்தையை வணங்குபவர், நீ எப்படி எனது ஆடையை உடுத்தலாம்? அதற்கு சர்மிஷ்டை, என் தந்தை இந்நாட்டு அரசன், நான் அவரின் மகள். உன் தந்தைதான் பிச்சைக்காரனைப் போல் என் தந்தையிடம் சேவகம் செய்கிறார். உன் ஆடையை அணிவது எனக்குத்தான் கேவலமானது என்று கூறி தேவயானியை கோபத்தில் கிணற்றில் பிடித்து தள்ளிவிட்டு அரண்மனைக்கு போய்விடுகிறாள். நகுஷனின் புதல்வன் யயாதி மன்னன் சைத்ரதம் வனத்திற்கு வருகிறான். கிணற்றில் இருக்கும் சுக்கிராச்சாரியாரின் மகளை காப்பாற்றுகிறான். வழக்கை பிடித்து காப்பாற்றியதால் நான் உனது மனைவி, என்னை உன்னுடன் அழைத்து செல் என்கிறாள் தேவயானி. யயாதி மன்னன் சொன்னான், நீ பிராமண பெண், நான் அரசன், உன்னை எப்படி நான் மணக்க முடியும்? அதற்கு தேவயானி கூறினாள், என் தந்தை முன் உன்னையே மணக்கிறேன் என்று சபதமெடுத்தாள். சுக்கிராச்சாரியார் மகளை காணவில்லை என்று தோழிகளை அனுப்புகிறார். விருஷபர்வா நகரில் நுழைய மாட்டேன் என்று தோழிகளிடம் தேவயானி கூறிவிடுகிறார். சுக்கிராச்சாரியார் ஓடோடி வருகிறார். மகளை தேற்றுகிறார். மகளே, நாம் வணங்கப்பட வேண்டியவர்கள் என்று ஆறுதல் சொல்கிறார். சர்மிஷ்டை சுடு சொல் என்னை கொள்கிறது. நான் வரவில்லை, இனி நீங்களும் நாட்டுக்குள் போக வேண்டாம் என்று கோபாவேசமாக கூறுகிறார். சுக்கிராச்சாரியார் மன்னன் விருஷபர்வாவிடம் சென்று, சர்மிஷ்டை செய்த காரியம் என் மகளை மிகவும் பாதித்துவிட்டது. அவளுடன் நானும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று கோபமாக சொன்னார். உடனே மன்னன் சுக்கிராச்சாரியாரை பணிந்து, நீங்கள் நாட்டை விட்டு போக வேண்டாம். என் மகள் சர்மிஷ்டை செய்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சுக்கிராச்சாரியாரிடம் கூறி பணிகிறான். சுக்கிராச்சாரியார் தேவயானியை தேற்றி நாட்டுக்குள் அழைக்கிறார். தேவயானி நாட்டுக்குள் வர நிபந்தனை விதிக்கிறார். தன்னை சுடுசுல்லால் கேவலப்படுத்திய சர்மிஷ்டை 1000 பெண்களுடன் வேலைக்காரியாக தனக்கு சேவகம் செய்ய வேண்டும். யாரை நான் திருமணம் செய்கிறேனோ அங்கும் அவள் வர வேண்டும். இதற்கு சர்மிஷ்டை உடன்படுவதாக இருந்தால் நான் நாட்டுக்குள் வர தயார் என்று கூறுகிறாள். சர்மிஷ்டை அவளது நிபந்தனைக்கு சம்மதித்து உட்படுகிறாள். என் பிழையால் அவர்கள் நாட்டை விட்டு போக வேண்டாம், நான் பணிப்பெண்ணாக தயார் என்று கூறுகிறாள். அதன் பின்னரே தேவயானி நகருக்குள் வந்து வாழத் தொடங்குகிறாள். ஒரு நாள் மன்னன் யயாதி வனத்துக்கு வருகிறான். அங்கு தேவயானி பணிப்பெண்ணான சர்மிஷ்டை மீது காதல் கொள்கிறான். அங்கு வந்த தேவயானி மன்னன் யயாதியை கண்டு ஏற்கனவே தான் செய்திருந்த சபதத்தை நினைவூட்டுகிறான். யயாதியிடம் தன்னை திருமணம் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்துகிறான். ரிஷியின் மகளை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், உன் தந்தையை கன்னிகாதானம் செய்து தரச் சொல், உன்னை நான் மணந்து கொள்கிறேன் என்று கோரிக்கை வைக்கிறான் யயாதி மன்னன். சர்மிஷ்டை இந்த விஷயத்தை சுக்கிராச்சாரியாரிடம் சொல்ல அவர் தன் மகளை மன்னன் யயாதிக்கு கன்னிகாதானம் செய்து தருகிறார். தேவயானி யயாதி திருமணம் இனிதே நடைபெறுகிறது.
மன்னன் தேவயானியை கௌரவமாக நடத்துகிறான். அவளது விருப்பப்படி அசோக வணிகை தோட்டத்தை உண்டாக்குகிறான். அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்துகிறான். அவளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகிறது. ஒரு நாள் அசோக மரத்திடம் சர்மிஷ்டை காம உணர்வு மேலிட்டு புலம்பியபடி இருக்கிறாள். அங்கு வந்த யயாதியிடம் தன்னை கூடி கலக்க சொல்கிறாள். யயாதி அவளை தவிர்க்கிறான். தன் மனைவி தேவயானிக்கு தெரிந்தால் ஆபத்து என்று யயாதி கூறுகிறான். சர்மிஷ்டை கூறுகிறாள், மன்னா, ஆபத்து காலங்களில் பொய் சொல்வதில் தவறில்லை. விளையாட்டு காலம், பெண்களுடன் கூடி கழிக்கும் காலம், சொத்து பறிபோகும் காலம், உயிருக்கு ஆபத்தான காலம், திருமண காலம், இந்த 5 காலங்களில் பொய் சொல்லலாம் என்று வேதம் சொல்கிறது. அதனால் இப்போதே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யயாதியை கேட்க யயாதி யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறீர்கள்? என் தோழி பூஜிக்கத்தக்கவள். என் தோழி உன் மனைவி. நானும் பூஜிக்கத்தக்கவள் தான். பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா என்று மன்னன் கேட்கிறான். எனக்கு நீ வேண்டும் என்று சர்மிஷ்டை காமத்தின் பக்கம் நின்றாள். யயாதி சர்மிஷ்டையின் கருத்துக்கு பணிந்தான். அவளோடு கூடி கலந்தான். தேவயானி அடுத்தடுத்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். யது, துர்வசு என்று பெயரிட்டார்கள். தேவயானியின் கர்ப்பகாலத்தில் யயாதி அவளுக்கு மலைத்தேன் கொடுத்து மயக்கம் வரும்படி செய்துவிட்டாள். பின்பு சர்மிஷ்டையிடம் கூடி ஆனந்தமாய் பொழுதை கழித்தான். சர்மிஷ்டைக்கு தருக்யு, அணு, பூரு என்று 3 குழந்தைகள் பிறந்தனர். தேவயானி யயாதியிடம் வனத்தில் பேசிக் கொண்டிருக்கும்போது அங்கே 3 குழந்தைகள் விளையாடுவதைக் கண்டாள். அக்குழந்தைகள் மூவரும் யயாதியின் சாயலை கொண்டிருப்பதை கண்டாள். தேவயானி அக்குழந்தைகளிடம், உன் தாய் தந்தையர் எவர் என்று கேட்டதும், தாய் சர்மிஷ்டை என்றும் தந்தை யயாதி என்றும் அருகில் இருந்த மன்னனை காட்ட தேவயானி மிக கோபமடைந்தாள். சர்மிஷ்டையை பிடித்து திட்டிவிட்டு தந்தை சுக்கராச்சாரியாரிடம் சென்று நடந்ததை கூறினாள் தேவயானி. சுக்கராச்சாரியார் கடும் கோபமடைந்து யயாதியின் இளமை அழிந்து மூப்படையும்படி சபிக்கிறார். யயாதி சுக்கராச்சாரியாரை வணங்கி சாப விமோசனம் கேட்க, உன் பிள்ளைகளில் எவருக்கேனும் எனது வயோதிகத்தை கொடுத்து நீ இளமையை பெற்றுக்கொள்ளலாம். பிறகு உன் விருப்பப்படி அவர்களிடம் இளமையை கொடுத்து முதுமையை பெற முடியும் என்று சாப விமோசனம் அளித்தார். யயாதி தேவயானியின் மூத்த பிள்ளை யதுவிடம் இளமையை கேட்க அவன் மறுக்கிறான். உன் சந்ததிக்கு ராஜ்ய வாரிசு கிடைக்காது என்று யயாதி சபிக்கிறான். துர்வசுவிடம் கேட்க அவனும் மறுக்கிறான். உன் சந்ததிகள் நரகமடைவர் என்று யயாதி அவனை சபிக்கிறான். பிறகு சர்மிஷ்டையின் மகன் திருக்கியுடன் கேட்க அவனும் மறுக்கிறான். அவனை நீ விரும்பியதை அடைய மாட்டாய் என்று சபிக்கிறான் யயாதி. அடுத்து அணுவிடம் கேட்கிறான். அவன் மூப்பையே குறை சொல்கிறான். அதனால் இளமையில் உனக்கு வம்சம் அழியும் என்று சபிக்கிறான். கடைசி மகன் பூருவிடம் கேட்க அவன் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறான். யயாதி மிக மகிழ்ச்சியடைந்து உன் நாட்டில் உள்ளவர்கள் சகல நன்மைகளும் அடைவர் என்று வாழ்த்துகிறான். யயாதி மன்னன் இளமையை அனுபவித்து பூருவிடம் மறுபடியும் இளமையை கொடுத்தான். பூருவுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட முடிவு செய்தான். மற்ற 4 பிள்ளைகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 4 பிள்ளைகளும் அங்கஹீனமாக இருந்தால் 5வது மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்வேன், அப்படித்தான் இதுவும் என்று கூறி பூருவுக்கு முடிசூட்டி தனது 2 மனைவிகளுடன் துறவரம் சொல்கிறான். குணங்களால் மேம்பட்ட பூரு மன்னனாகிறான். யது வம்சம் யாதவர்களாகவும், துர்வசு வம்சம் யவனவர்களாகவும், திருக்யு போஜர்களாகவும், அணு மிலேச்சர்களாகவும், பூரு பௌரவ வம்சமாகவும் மாறுகிறது. பூரு வம்சம்தான் பாண்டவர் கௌரவர் வம்சமாகும். பூரு பௌஷ்டியை மணந்தான். அவனுக்கு பிரவீன், ஈஸ்வரன், ரௌஸ்தீஸ்வரன் என்று 3 மகன்கள். பிரவீனுக்கு மன்ஸ்யூ மகனாகவும் மன்ஸ்யூவுக்கு இளிவன் மகனாகவும் பிறந்தனர். இவ்வாறாக பூரு வம்சம் பெருகியது. பூரு வம்சத்திற்கே தேவயானி யயாதியிடம் சைத்திரவனத்தில் செய்த சபதந்தான் காரணம் என்று கூறுவது மிகையல்ல. மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். சகுந்தலை, மேனகை. பூர்வ வம்சத்தில் அடுத்த சகாப்தம் ஏற்படுத்திய பெண் சகுந்தலைதான். மன்னன் இலிலியன் சுமதி என்ற பெண்ணை மணந்து துஷ்யந்தன் என்ற மகனை பெற்றெடுத்தான். துஷ்யந்தன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாக வளர்ந்தான். வேட்டையாடுவதே அவனது பொழுதுபோக்கு. ஒரு நாள் துஷ்யந்தன் படைகளோடு காட்டில் பல மிருகங்களை கொன்று குவித்தான். வனத்தில் அழகான கலைமானை கண்டான். மான் அவனுக்கு அகப்படாமல் ஓடிக்கொண்டிருந்தது.
மானை கொன்றுவிட வில்லை வளைத்து அம்பு தொடுக்க முயன்ற துஷ்யந்தனை ஒரு குரல் தடுத்தது. துஷ்யந்தன் திடுக்கிட்டு திரும்பினான். அங்கே வைகானச முனிவர் நின்று கொண்டிருந்தார். துஷ்யந்தா, இது கண்வ முனிவரின் வளர்ப்புமான். நீ இதை கொல்வதால் முனிவர்களது மனம் புண்படும். மேலும் படைகளால் நாட்டு மக்களின் இன்னலை தீர்க்க வேண்டுமே தவிர குற்றமற்ற மிருகங்களை கொல்வது அறமில்லை என்று கூறியதும் துஷ்யந்தன் வில்லில் தொடுத்த கணையை எடுத்து உறைக்குள் போட்டான். வைகானச முனிவர் பெருமகிழ்ச்சியடைந்தார். உனக்கு உலகையாளும் மிக சிறந்த புதல்வன் பிறப்பான் என்று வாழ்த்தினார். துஷ்யந்தன் வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு வைகானச முனிவரோடு அருகிலிருந்த கண்வ முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றான். ஆசிரமத்தில் முன்பிருந்த அழகிய வனத்தில் அனுசுயை, பிரியம்பதை என்ற 2 தோழிகளுடன் பாவையரும் போற்றக்கூடிய பேரழகுடன் சகுந்தலை பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தாள். துஷ்யந்தன் சகுந்தலையின் பேரழகில் மெய்மறந்தான். தோழிகள் மன்னனை கண்டதும் கைகூப்பி வணங்கினார்கள். ரிஷி வேடத்தில் இருக்கும் சகுந்தலையும் வணங்கி நாணத்தால் தலை கவிழ்ந்து நின்றாள். தோழி அனுசுயை மன்னனிடம் காட்டுக்கு வந்ததன் காரணம் கேட்க, அறம் செய்யும் முனிவர்களின் தவத்திற்கு துணையாக வந்திருக்கிறேன் என்றான் மன்னன். சகுந்தலை துஷ்யந்தனை தலை நிமிர்ந்து பார்த்தாள். அவனும் சகுந்தலையை பார்த்ததில் காதல் கனியானது. துஷ்யந்தன் அனுசுயிடம் கேட்டான். கண்வ முனிவர் மனமாகாதவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்க இவ்வழகிய பெண் எப்படி என்று என்னால் யூகிக்க முடியவில்லையே என்றான். தோழிகள் பிரியம்பதையும் அனுசுயை இருவரும் சகுந்தலையின் வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார்கள். விஸ்வாமித்திரர் தன்னுடைய கோபத்தாலும் சாபத்தாலும் தவ வலிமை குறைந்து வருவதை உணர்ந்தார். மறுபடியும் மேற்கில் புஷ்கர தீர்த்தம் சென்று நெடுந்தவம் புரியலானார். பிரம்மன் தோன்றி அழியா வரங்களை விஸ்வாமித்திரருக்கு கொடுத்து சென்றான். பிரம்ம வரத்தினால் மன திருப்தி அடையாத விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு இணையான தவ வலிமை கிடைக்க தொடர்ச்சியாக தவம் புரிய ஆரம்பித்தார். விஸ்வாமித்திரர் கடுந்தவத்தினால் தன்னை விஞ்சி விடுவாரோ என்று இந்திரன் பயம் கொண்டான். அவரது தவத்தை கலைக்க மேனகையை புஷ்கர தீர்த்தத்திற்கு அனுப்பி வைத்தான். தவம் புரியும் விஸ்வாமித்திரரின் தோற்றம் கண்ட மேனகை பயந்தாள். வாயு பகவான், மன்மதன் இருவரது உதவியை நாடினாள். இருவரும் உதவி புரிய முன்வந்தனர். மேனகை விஸ்வாமித்திரரின் தவநிலையை கலைக்க முன்னால் ஆடி பாடினாள். விஸ்வாமித்திரர் கடுந்தவம் கலைந்து கண் திறந்தார். எதிரில் மேனகை வசீகரமாக நடனமாடிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் வாயு பகவான் பலமாக காற்று வீச செய்து மேனகையின் ஆடை விலகச் செய்தார். மன்மதன் தனது பங்குக்கு மன்மத பானங்களை சரமாரியாக முனிவர் மீது தொடுத்தான். விஸ்வாமித்திரர் மேனகையின் பேரழகில் மயங்கினார். இருவரும் ஒன்றாகி நாள் கணக்கில் இன்பமாக இருந்தனர். தன் வலிமை முன்பை விட குறைந்து வருவதை விஸ்வாமித்திரர் உணர்ந்தார். அங்கிருந்து கௌசிக நதிக்கரைக்கு மீண்டும் தவம் புரிய புறப்பட்டார். மேனகை குழந்தை பாக்கியம் பெற்று மாலினி நதிக்கரையில் ஓர் அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மண்ணுலகில் தனது கடமை முடிந்துவிட்டதாக எண்ணி பிறந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு இந்திரலோகம் சென்றாள். சகோந்தலம் வகை பறவைகள் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இறக்கை விரித்து நிழல் கொடுத்தபடி இருந்தன. அவ்வழியே வந்த கண்வ மகரிஷி அந்த பெண் குழந்தையை எடுத்து சாகுந்தல பறவை நினைவாக சகுந்தலை என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார். சகுந்தலையின் பிறப்பு ரகசியம் தெரிந்த துஷ்யந்தன் சந்தோஷமடைந்தான். சகுந்தலையிடம் காந்தர்வ மனம் புரிய சம்மதம் கேட்கிறான். சகுந்தலை தன் தந்தையை நினைத்து பயத்தில் மறுக்கிறாள். துஷ்யந்தன் அவளின் நினைவாகவே மடேவியன் என்ற படைத்தலைவனுடன் அங்கேயே வனத்திலேயே தங்குகிறான். கண்வ முனிவர் அந்த காலகட்டத்தில் சகுந்தலையின் நலன் கருதி சோம தீர்த்தத்துக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. துஷ்யந்தனை விட்டு சென்ற சகுந்தலை இனம் புரியாத உணர்வால் பாதிக்கப்பட்டால் தோழிகள் சகுந்தலையின் முகவாட்டத்தை அறிந்து காதல் நோயால் வாடுவதை தெரிந்து கொண்டார்கள். சகுந்தலை துஷ்யந்தனை குறித்து தன் மனதில் எழுந்த வேட்கையை ஒரு மரப்பலகையில் எழுதி தோழிகளிடம் கொடுத்தாள். காதல் கடிதம் கண்ட துஷ்யந்தன் மகிழ்ச்சியடைந்தான். சகுந்தலையை தனிமையில் சந்தித்தான். காந்தர்வ மனம் புரிந்தான். சகுந்தலை துஷ்யந்தனிடம் அதற்கு முன் ஒரு வரம் வாங்கினாள். தனக்கு பிறக்கும் குழந்தைதான் நாடாள வேண்டும்.
அதற்கு தாங்கள் உடன்படுவதாக இருந்தால் மனம் புரிவோம் என்றால் அந்த நிபந்தனையை துஷ்யந்தன் ஏற்றுக்கொண்டான். இருவரும் இன்புற்று இல்லறத்தில் ஈடுபட்டனர். சேனைகளுடன் வந்து முறைப்படி அழைத்து செல்கிறேன் என்று சகுந்தலையிடம் கூறிவிட்டு படைகளுடன் நாட்டுக்கு புறப்பட்டான். சகுந்தலையின் நினைவாக ஒரு கணையாழியை கொடுத்துவிட்டு சென்றான். ஒரு நாள் துர்வாச முனிவர் கண்வ முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். அவரை கவனிக்காத சகுந்தலை துஷ்யந்தனின் நினைவாக இருந்தாள். கோபமடைந்த துர்வாசர் விருந்தினராக வந்த தன்னை அவமதித்து விட்டதாக கூறி, யாரை உன் மனதில் நினைத்தாயோ அவன் உன்னை மறந்து போவான் என்று சபித்தார். பின்பு சகுந்தலை தோழிகளுடன் துர்வாசரிடம் தவறுதலுக்காக மன்னிப்பு கேட்க மனமிறங்கிய துர்வாசர் தனது சாபத்திற்கு விமோசனம் ஒன்றை கூறினார். நினைவாக கொடுத்த மோதிரத்தை அவன் கண்டதும் சாபம் நீங்கி உன் நினைவு வந்துவிடும் என்று கூறி சென்றார். புனித நீர்ப்பயணம் சென்றிருந்த கண்வ முனிவர் சோம தீர்த்தம் முடிந்து ஆசிரமம் திரும்பினார். துஷ்யந்தன் சகுந்தலை விவாகத்தை அறிந்தார். துஷ்யந்தனை பற்றிய நல்லெண்ணம் கண்வ ரிஷிக்கு இருந்ததால் அவர்கள் காதலை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். கண்வ மகரிஷி சகுந்தலைக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையை காண துஷ்யந்தன் வருவான் என்று எண்ணிய சகுந்தலை அவன் வராததால் ஏமாற்றமடைந்தாள். துஷ்யந்தன் தன் நாட்டில் இருந்தபோது சகுந்தலை பற்றிய நினைவை சிறிது சிறிதாக இழந்தான். இன்று நாளை என்று சகுந்தலையை பார்ப்பதை தள்ளி போட்டு கொண்டே வந்தான். முடிவில் அவளை மறந்தே போனான். சகுந்தலையின் குழந்தைக்கு முனிவர்கள் சேர்ந்து மண்ணாள போகிற சடங்குகள் செய்தார்கள். மரீசி என்ற முனிவர் சர்வதமணன் என்று சகுந்தலை குழந்தைக்கு பெயரிட்டார். கண்வ ரிஷி சர்வதமணனுக்கு சிறந்த முறையில் போர் பயிற்சி அளித்தார். 10 வயது நிரம்பிய சர்வதமணனுடன் சகுந்தலையை துஷ்யந்தனிடம் அனுப்புகிறார் கண்வ முனிவர். உடன் சாரங்கவன் என்ற முனிகுமாரனையும் அனுப்புகிறார். சகுந்தலையை கண்ட துஷ்யந்தன் நீ யார் என்று கேட்டான். தங்கள் மனைவி கண்வ ரிஷியின் மகள், தாங்களால் காந்தர்வ மனம் புரிந்தவள். இவன் நம் குமாரன் சர்வதமணன் என்று கூறுகிறாள். துஷ்யந்தன் தனக்கு ஒன்றும் நினைவில் இல்லை என்று கூறி அவளை அவமதித்து கடுஞ்சொல் கூறி அனுப்பிவிட்டான். இறுதியில் உன்னை அறியேன் என்று கூறினான். சகுந்தலை மனம் கொந்தளித்தாள். மன்னனே, நீர் கூறுவது பொய்யென தெரிந்தும் அச்சமின்றி உன்னை அறியேன் என்கிறீர். ஒருவன் தனிமையில் செய்த பாவத்திற்கு 12 சாட்சிகள் உண்டு. கடவுள், தேவதை, மனசாட்சி, காற்று, நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்கள், ஜீவாத்மா, யமன், பகல், இரவு, அந்தி என பல சாட்சிகள் உண்டு. தனது ஆத்மா திருப்தி அடையாத பாவத்தை செய்பவனை யமன் விடுவதில்லை என்று துஷ்யந்தனிடம் புலம்பி தீர்க்கிறாள். முடிவில் என் மகன் உலகாழ்வான் பார் என்று கூறி புறப்படுகிறார். துஷ்யந்தன் சகுந்தலைக்கு நினைவாக கொடுத்த மோதிரத்தை ஆற்றில் குளிக்கும் பொழுது சகுந்தலை தவற விடுகிறார். அதனால் சகுந்தலையால் துஷ்யந்தனின் மோதிரத்தை காட்டி நிரூபிக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. ஒரு நாள் செம்படவன் ஒருவன் சசி தீர்த்தத்தில் பிடித்த மீன் வயிற்றில் மன்னன் முத்திரையுள்ள ஒரு மோதிரம் இருப்பதை பார்க்கிறான். அதை மன்னனிடம் தருகிறான். மன்னன் உண்மை உணர்ந்து சகுந்தலை பற்றிய முழு நினைவுக்கு வருகிறான். காசிப முனிவரின் ஆசிரமத்தில் பணிவிடை புரிந்து கொண்டிருந்த சகுந்தலையிடம் சென்று தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான். முனிவர்களின் ஆசியோடும் சகுந்தலையோடும் மகனை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறான். அங்கே அவனுக்கு மன்னனாக முடிசூட்டப்படுகிறது. துஷ்யந்தனுக்கு பிறகு பரதன் மன்னனானார். பரதன் என்ற பெயராலேயே பாரத நாடு என்ற பெயர் பெற்றது. சகுந்தலை பெற்ற மகனே மகாபாரதம் என்ற பெயர் வரவும் காரணமானவன் என்றால் அது மிகையல்ல. பரதனுக்கு பின் அவனது மகன் குருவும், குருவுக்கு பின் அவனது மகன் பிரதீபனும் பூர்வம்சத்து மன்னனாக தொடர்ச்சியாக முடிசூட்டி கொண்டார்கள். கங்காதேவி. மகாபாரதத்தில் கங்காதேவியின் மகன்தான் பீஷ்மர் என்று சொல்லப்படுகிறது. கங்காதேவி பூமிக்கு வந்த கதையும் இதில் வருகிறது. அந்த கதையும் இதுதான். ஒரு முறை சொர்க்கத்தில் பிரம்மதேவனுடன் மகாபிஷக் என்பவன் பேசிக்கொண்டிருக்கிறான். அங்கே கங்காதேவி வருகிறாள்.
அவளது மேலாடை சற்று விலகி இருக்கிறது. பிரம்மதேவன் உட்பட அனைவரும் கங்காதேவியை அந்நிலையில் காண நாணுகிறார்கள். ஆனால் மகாபிஷக் மட்டும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி இருக்கிறான். அவளும் அவனை பார்க்கிறாள், காதல் கொள்கிறாள். பிரம்மதேவனுக்கு மகாபிஷக் மீது கோபம் வருகிறது. நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதற்காக அவனை பூலோகத்தில் மனிதனாக பிறக்கும்படி சபித்து விடுகிறார். அப்போது கங்காதேவியிடம் அஷ்டவசுக்கள் தங்களை பூலோகத்தில் பிறக்கும்படி வசிஷ்டர் சபித்து விட்டதாக கூறுகிறார்கள். நாங்கள் பூலோகத்தில் பிறப்பதாக இருந்தால் புனிதமான கங்காதேவியின் பிள்ளைகளாக பிறக்க விரும்புகிறோம். நீங்கள் பூமியில் எங்களுக்கு தாயாக வர வேண்டும் என்று கங்கையிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். சரி என ஏற்றுக்கொண்ட கங்கா பூமியில் பிறக்கப் போகும் மகாபிஷக்கின் மனைவியாக தான் ஆக வேண்டும் என முடிவெடுக்கிறாள். அதே சமயம் பூர்வம்சத்து சந்திரகுலத்து மன்னனான பிரதீபனுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் யாகம் செய்கிறான். அவனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என மகாபிஷக் முடிவெடுக்கிறான். அதன்படி பிரதீபனின் மகன் சந்தனுவாக மகாபிஷக் சந்திரகுலத்தில் பிறக்கிறான். மகாபாரதத்தின் கதை சந்தனு மன்னனில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. சுக்கராச்சாரியார் மகன் தேவயானியால் பூர்வம்சம் உதயமானது. விஸ்வாமித்திரர் மகள் சகுந்தலையால் பரதன் தோன்றி சந்திரகுலத்தை நிலைபெறச் செய்தான். கங்காதேவியின் மகன் பீஷ்மர் தோற்றம்தான் மகாபாரத கதையை நடைபெறச் செய்கிறது. அதனால்தான் சந்தனு மிக முக்கிய சந்திரகுலத்து மன்னனாக சொல்லப்படுகிறது. கதைப்படி சந்தனு பட்டாபிஷேகம் சூட்டி அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு சிறப்புற ஆட்சி செய்து வருகிறான். ஒரு நாள் சந்தனு வேட்டையாடும்போது ஒரு அழகிய பெண்ணை பார்க்கிறான். அவள் மேல் காதல் கொள்கிறான். அந்த பெண்ணும் சந்தனு மன்னனை கண்டதுமே காதல் வயப்படுகிறாள். சந்தனு அந்த பெண்ணை நெருங்கி, பெண்ணே, உனது பெயர் என்ன? உனது தாய் தந்தையர் யாவர்? உன்னை திருமணம் புரிய ஆசைப்படுகிறேன், உனக்கு சம்மதமா என கேட்டான். இப்படி சந்தனு மன்னன் கேட்டதும் தனது சம்மதத்தை அவள் தெரிவிக்கிறாள். ஆனால் அவளை பற்றிய எந்த விவரமும் சொல்ல மறுக்கிறாள். காந்தர்வ மனம் புரியவும் ஒத்துக்கொள்கிறாள். ஏன், எதற்காக என்ற கேள்விகளையும் என்னை பற்றிய பிறப்பின் விவரத்தையும் கேட்கக்கூடாது. என்றாவது இந்த நிபந்தனை மீறப்படுமானால் அன்றே உங்களை விட்டு பிரிந்து விடுவேன். இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பதானால் உங்களோடு வருகிறேன் என்று அந்த பெண் நிபந்தனையின் பேரில் சந்தனு மன்னனுடன் காந்தர்வ மனம் புரிய சம்மதிக்கிறாள். சந்தனு அந்த பெண்ணுடன் கூடி இன்பமாக குடும்ப வாழ்வை அனுபவிக்கிறான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. சந்தனு வாரிசு பிறந்த மகிழ்ச்சியில் திளைக்கிறாள். அந்த பெண் குழந்தையை கங்கை ஆற்றில் வீசிவிட்டு வருகிறாள். சந்தனு பயங்கர அதிர்ச்சியடைகிறான். ஏதாவது கேள்வி கேட்டால் தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்ற பயத்தின் காரணமாக அது பற்றி எதுவும் கேட்காமல் இருந்து விடுகிறாள். ஆனால் அந்த பெண் சந்தனு மீது கொண்ட அன்பில் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிறாள். மகிழ்ச்சியோடு அவனுடன் வாழ்ந்து வந்தாள். மறுபடியும் அவள் கர்ப்பமடைந்தாள். அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சந்தனுவை மகிழ்ச்சியில் கிறங்கடித்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி சில மணி நேரங்கள் கூட நீடிக்கவில்லை. அந்த பெண் இரண்டாவதாக பிறந்த குழந்தையையும் கங்கையில் வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல அமைதியாக வந்தாள். சந்தனு மன்னன் அமைதி இழந்து மனம் கலங்கினான். அவளிடம் எதுவும் கேட்க துணிவு வராமல் கல்லாக்கி கொண்டான் இதயத்தை. பெண் மன்னன் மீது முன்னைவிட அதிக அன்பும் அரவணைப்பும் காட்டினாள். தேவலோகத்துக்கு இணையான இன்பம் அனுபவித்தனர். ஆனால் இரக்கமற்ற அந்த பெண்ணோ இம்முறை பிறந்த குழந்தையையும் ஆற்றில் வீசினாள். அடுத்தடுத்து பிறந்த 6 குழந்தைகளையும் ஆற்றில் வீசி எறிந்தாள். அவளது முகம் மட்டும் சாந்தமாகவே வைத்திருந்தாள். இன்பத்துக்கும் பஞ்சமில்லை, அன்புக்கும் பஞ்சமில்லை. குழந்தை பாக்கியம் இல்லாமலும் இல்லை. குழந்தை மட்டும் வேண்டவே வேண்டாம் என்கிறாள். பொறுத்திருந்த மன்னன் சாந்தனு அவளிடம் கேட்டு விடுவதென முடிவெடுத்தான். அதற்குள் அவள் 7வது குழந்தையை வீசிவிட்டு 8வது குழந்தையை வயிற்றில் வைத்திருந்தாள். 8வது குழந்தையும் பிறந்தது. தேவர்களும் போற்றும் வண்ணம் ஜொலிக்கும் மகனை கண்டான் சாந்தனு. குழந்தையை வீசி எறிய தூக்கியவளை தடுத்து நிறுத்தினான். யார் நீ? குழந்தையை கொல்ல உனக்கு எப்படி மனம் வருகிறது? நீ பெண்ணே அல்ல. இதுநாள் வரை மனதில் தேக்கி வைத்த கோபங்களை வார்த்தைகளாக அம்புகளாக வீசினான்.
அப்போது அந்த பெண் கூறினாள் மன்னனிடம், நீங்கள் நிபந்தனையை மீறிவிட்டீர்கள். இனி உங்களுடன் நான் வாழ முடியாது. அதற்கு முன் நான் யார் என்ற ரகசியத்தை கூறிவிடுகிறேன். நான் தான் கங்காதேவி, ஜனகு மகரிஷியின் மகள். தேவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு உனது மனைவியாக வந்தேன். அஷ்டவசுக்களுக்கு வசிஷ்டரால் ஏற்பட்ட சாபத்துக்கு விமோசனம் தரவே நான் பூமியில் மங்கையாக பிறந்தேன் என்று கூறுகிறாள். பிரபாசன் என்ற வசுவின் மனைவி வசிஷ்டரின் பசு நந்தினியை தனக்கு பிடித்து தர சொன்னாள். பிரபாசன் நந்தினியை கவர்ந்ததில் வசிஷ்டர் வசுக்களை பூலோகத்தில் பிறக்கும்படி சபித்துவிட்டார். அதன்படி 7 பிள்ளைகள் கங்காதேவி வயிற்றில் பிறந்தன. பூ உலகில் வாழ அவர்கள் விருப்பமில்லாததால் பிறந்ததும் அவர்கள் விருப்பப்படி ஆற்றில் வீசி எறிந்தனர். ஆனால் பிரபாசன் மட்டும் 8வது குழந்தையாக பூமியில் இருப்பான். வாரிசுகளை உருவாக்க மாட்டான். அந்த குழந்தைதான் தேவவிரதன் என்ற பீஷ்மர் என்று கங்காதேவி சந்தனுவிடம் கூறியதாக வரலாறு இருக்கிறது. பிறகு கங்காதேவி தன் மகனுடன் தேவலோகம் சென்றான். போகும் முன் சந்தனுவிடம் மறுபடி அழைத்தால் நான் குழந்தையுடன் வருவேன் என்று கூறி சென்றதாக பாரதம் சொல்கிறது. சந்தனு மன்னன் தன் மனைவி கங்காதேவியை நினைத்தபடி பல நாள் ஆற்றங்கரையில் உலாவினான். ஒரு நாள் ஒரு சிறுவன் தேவலோகத்து அம்புகளால் கங்கை ஆற்றை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தான். சந்தனு மன்னன் அதை கண்டு பிரமித்தான். நிச்சயம் இது தன் மகனாகத்தான் இருக்கும் என முடிவு செய்து அச்சிறுவனை நெருங்க அவன் மறைந்து விட்டான். சந்தனு மனம் கலங்கி கங்காதேவியை நினைக்க புதல்வனோடு கங்கை தோன்றினாள். தனது புதல்வன் தேவவிரதனை வலக்கையில் பிடித்து சந்தனுவிடம் கொடுத்து, இவன் உன் மகன், இவனை ஏற்றுக்கொள், இவன் உன் குலம் தலைக்க பாடுபடுவான் என்று கூறி மறைந்தாள். சந்தனு மன்னன் மனைவி கங்காதேவி பிரிந்த துயரம் பிறந்து தேவவிரதனை அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அவனுக்கு சந்திரகுலத்து பக்ஷ்வம்சத்தின் முறைப்படி இளவரசு பட்டம் சூட்டினான். தேவவிரதன் இளம் பிராயத்திலேயே வாள் வில்வித்தையில் மிக சிறந்தவனாக தேர்ச்சி பெற்றான். தந்தை சந்தனுவின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவனாக வளர்ந்தான். இவனுக்கு காங்கேயன், பீஷ்மன் என்ற வேறு சிறப்பு பெயர்களும் உண்டு. கங்காதேவியின் புதல்வன் பீஷ்மர்தான் மகாபாரதத்தின் அச்சாணி போன்றவர். அவரை சுற்றியே அத்தனை கதாபாத்திரங்களும் பின்னப்படுகின்றன. பீஷ்மரது வரலாற்றில்தான் பூவுலக மக்கள் நல்வாழ்விற்கு வழிகாட்டும் பகவத்கீதை வருகிறது. மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். சத்தியவதி. ஒரு நாள் மன்னன் சந்தனு யமுனா நதிக்கரையில் நீராடி கொண்டிருக்கிறான். அப்போது தென்றலுடன் இனிய நறுமணம் அங்கு வீசுகிறது. மன்னன் ஆச்சரியத்தில் சுற்றிலும் பார்க்கிறான். அங்கே ஒரு செம்படவ பெண் படகு வலித்து கொண்டிருக்கிறாள். அவளது பேரழகாலும் இனிய நறுமணத்தாலும் கவரப்பட்ட மன்னன் அவள் அருகே சென்றான். விசாரித்தான். அவள் தன்னை பற்றி கூறினாள். நான் சேதி நாட்டரசன் உபரிசரஸ் மகள். என் பெயர் சத்தியவதி. ஒரு செம்படவ தலைவனின் மகளாக வளர்ந்து அவளது கட்டளைப்படியே இங்கு படகு வலித்து கொண்டிருக்கிறேன் என்றாள். தன்னை பற்றிய முழு விபரத்தையும் சத்தியவதியிடம் கூறிய சாந்தனு மன்னன் நேரே செம்படவனிடம் சென்று சத்தியவதியை பெண் கேட்கிறான். செம்படவன் சாந்தனுவிற்கு பெண் தர பூரண சம்மதம் தெரிவிக்கிறான். ஆனால் நிபந்தனை ஒன்றை விதிக்கிறான். அந்த நிபந்தனையின்படி சத்தியவதியின் வயிற்று பிள்ளைதான் ராஜாவாக முடிசூட்டி ஆள வேண்டும் என்று கூறுகிறான். சந்தனு மனம் கலங்கினான். தனக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த தெய்வ மகன் தேவவிரதன் இளவரசனாக இருக்கும்போது வேறொருத்தியின் மகன் எப்படி நாடாள முடியும் என்று பதில் ஏதும் கூறாமலேயே அஸ்தினாபுரம் திரும்பினான். ஆனாலும் சத்தியவதியின் நினைவு சந்தனுவின் மனதை விட்டு அகலவில்லை. அவளை நினைத்து உடல் மெலிந்தான், நோய்வாய்ப்பட்டான். தேவவிரதன் தந்தையின் வருத்தத்திற்கு காரணம் கேட்கிறான். சந்தனு மகனிடம் கூற தயங்கி மறுத்து மறைத்து விடுகிறான். தேர்ப்பாகன் தேவவிரதனிடம் செம்படவ பெண்ணை பற்றிய முழு விபரத்தையும் கூறிவிடுகிறான். தந்தையின் வாட்டத்தை போக்க முடிவு செய்த தேவவிரதன் நேரே செம்படவனிடம் செல்கிறான். செம்படவன் தனது பெண்ணை சாந்தனு மகாராஜாவுக்கு மணமுடித்து தர சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் அதே சமயம் சாந்தனுவிடம் கூறிய அதே நிபந்தனையை தேவவிரதனிடம் கூற வந்திருந்த அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள்.
மன்னனாக முடிசூட்டி கொள்ளப் போகும் இளவரசரிடமே இப்படி ஒரு நிபந்தனையை செம்படவத் தலைவன் முன்வைப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. செம்படவன் உட்பட அனைவரும் தேவவிரதனின் பதிலுக்காக அவன் முகத்தையே எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். தேவவிரதன் சொன்னான், "என் தந்தை உமது பெண் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதை காட்டிலும் தலை சிறந்த பாக்கியம் ஒரு மகனுக்கு கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. எனது தந்தை சாந்தனு மன்னனுக்கும் உனது மகள் சத்தியவதிக்கும் பிறக்கும் வாரிசுகள்தான் நாட்டையாளும் உரிமையுடையவர்களாக இருப்பார்கள். இந்த நிமிட நேரம் முதல் நான் அரச உரிமையை விட்டுத் தருகிறேன். அது மட்டுமன்றி நான் என்றுமே திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்நாள் முழுவதும் பூரண பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளப் போகிறேன். எனது உயிர் உடலில் ஒட்டியிருக்கும் வரை இந்த வார்த்தையை சத்திய வாக்காக கொண்டு காப்பேன்" என்று தேவவிரதன் தன்னை விட்டு கொடுத்தும் அனைவரும் வாயடைத்து போனார்கள். செம்படவத் தலைவன் மெய்சிலிர்த்தான். தேவவிரதனை கட்டிப்பிடித்தான். ரிஷிகளும் தேவர்களும் மானுடர்களும் தேவவிரதனை பீஷ்ம பீஷ்ம என்று பாராட்டி வாழ்த்தினார்கள். பீஷ்ம என்றால் பிதாமகன் என்றும் பெரியவர் என்றும் அர்த்தமாகும். எவரும் மேற்கொள்ளாத செயற்கரிய விரதத்தை செய்ததால் அவன் தேவவிரதன் என அழைக்கப்பட்டான். செம்படவத் தலைவன் தனது மகளை பரிபூரண சம்மதத்துடன் தேவவிரதனுடன் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான். சந்தனு மன்னன் சத்தியவதியை கண்டதும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். தேவவிரதனை மனமுவந்து பாராட்டினார். தனது விருப்பத்தை சிரமேற்கொண்டு நிறைவேற்றிய மகனை ஒரு தந்தை என நினைத்து பெருமை கொண்டான். ஆனால் இந்த காரியம் நடைபெற மகன் எடுத்து கொண்ட கடுமையான சபதம் கேட்டு அதிர்ச்சியும் பேராச்சரியம் அடைந்தான். "உன்னைப்போல் உத்தமன் பிறந்ததுமில்லை, இனி பிறக்கப் போவதுமில்லை. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற உன் எதிர்கால வாழ்க்கையை இன்பத்தை தியாகம் செய்திருக்கிறாய். என் உளம் நிறைந்த உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன். உனக்கு மரணம் எவராலும் நிகழ்த்த முடியாது. நீயாக விரும்பும் நேரம் நீ மரணமடையலாம். அதுவரை நான் செய்த அசுமேத யாகங்கள் பூஜைகளின் பலனை கொண்டு உனக்கு இந்த வரத்தை அளிக்கிறேன்" என்றான். சாந்தனு மன்னனுக்கும் சத்தியவதிக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது. இதன் பிறகு சத்தியவதியுடன் பல ஆண்டுகள் சாந்தனு இன்பமாக இல்லறம் நடத்தினான். அவர்களுக்கு சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்று 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். மூத்தவன் சித்ராங்கதன் இளவரசனாக முடிசூட்டிக் கொள்கிறான். பீஷ்மர் செம்படவத் தலைவனுக்கு கொடுத்த வாக்கை மெய்ப்பிக்கிறார். சில வருடங்கள் கழித்து சாந்தனு மன்னன் நோயில் படுத்த படுக்கையாகிறார். பீஷ்மரிடம் குழந்தைகளை ஒப்படைத்துவிட்டு கண்மூடுகிறார். சில நாட்கள் கழித்து இளவரசன் சித்ராங்கதனுக்கு ஒரு கந்தர்வ நாட்டு மன்னனுடன் சண்டை ஏற்படுகிறது. சண்டைக்கு முக்கிய காரணம் அந்த காந்தர்வ மன்னனது பெயரும் சித்ராங்கதன் தான். காந்தர்வ மன்னன் சந்தனு மகன் சித்ராங்கதனை பெயரை மாற்றும்படி ஆணையிட்டான். இவன் மறுக்கவே இருவருக்கும் சண்டை மூண்டது. சண்டையின் இறுதியில் சாந்தனு மன்னன் சித்ராங்கதன் கொல்லப்பட்டான். சத்தியவதியும் பீஷ்மரும் மிகுந்த துயரத்திற்கு உள்ளானார்கள். பீஷ்மர் சத்தியவதியின் அடுத்த புதல்வனான விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் செய்து கொடுத்த வாக்கினை காப்பாற்றினார். இப்படி அடுத்தடுத்த வாரிசுகளை முடிசூட்டி மன்னனாக்கி அழகு பார்த்தார். சத்தியவதியின் 2வது மகன் விசித்திர வீரியனுக்கு திருமணம் முடித்து அதனால் பிறந்தவர்கள்தான் கௌரவர்களும் பாண்டவர்களும். சத்தியவதிக்கு பரிமளகந்தி என்ற பெயர் உண்டு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினைகள் தோன்றிய சூழ்நிலையில் வியாசரின் ஆலோசனையின்படி சத்தியவதி தனது மருமகள்களுடன் நாட்டை விட்டு வனம் சென்று இறுதி நாட்களை கழித்ததாக கூறப்படுகிறது. சத்தியவதியின் மகன்தான் வியாசர். மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். அம்பை காசிராஜனின் புதல்விகளில் மூத்தவள். இவள் தங்கைகள்தான் அம்பிகை, அம்பாலிகை இருவருமே. காசி நாட்டு மன்னன் தன் 3 புதல்விகளுக்கும் திருமணம் செய்து வைக்கும் பொருட்டு சுயம்வரம் நடத்த ஏற்பாடு செய்கிறான். பீஷ்மர் சத்தியவதியிடம் 2வது மகன் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்வது குறித்து ஆலோசிக்கிறார். சத்தியவதி பீஷ்மரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறாள். இந்த சூழலில் காசிராஜனின் சுயம்வரம் பற்றிய விஷயம் தெரியவர பீஷ்மர் உடனே சத்தியவதியை வணங்கி அவள் அனுமதி பெற்று புறப்படுகிறார். சுயம்வரத்தில் பல நாட்டு மன்னர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். பீஷ்மரும் மன்னர்களோடு ஒருவராய் கம்பீரமாக வீற்றிருந்தார். சுயம்வர மேடையில் அம்பிகை, அம்பாலிகை மூவரும்
பல நாட்டு மன்னர்களை பார்த்த வண்ணம் வருகிறார்கள். மூத்தவள் அம்பை சௌபால நாட்டு மன்னன் சால்வனை பார்த்து புன்னகைத்தாள். அவனை அவளுக்கு பிடித்து போயிற்று. அம்பை அவனுக்கே மாலையிட முடிவு செய்கிறாள். அப்போது பீஷ்மருடன் அமர்ந்திருந்த ராஜாக்கள் சிலர் பீஷ்மரை கேலி செய்தனர். இறுதி வரை பிரம்மச்சரியமாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சூளுரைத்த பீஷ்மருக்கு சுயம்வரத்தில் என்ன வேலை? வயதான பீஷ்மர் கன்னி பெண்களுக்கு மாலையிட வந்திருக்கிறாரோ என்று பலரும் பலவாறாக பீஷ்மரை கேலி செய்து பேசினர். அதை கேட்ட பீஷ்மர் உள்ளம் கொதித்தெழுந்தார். அவர்கள் மீது பயங்கர சீற்றமடைந்தார். 8 வகை மனங்களிலே 8ஆவதாக ராட்சச மன முறைப்படி இந்த 3 அரச குமாரிகளையும் கடத்தி செல்கிறேன். தடுக்க நினைப்பவர்கள் என்னோடு போர் புரியலாம் என்று கூறிய பீஷ்மர் 3 அரச குமாரிகளையும் பலவந்தமாக இழுத்துச் சென்றார். அவரோடு மோதுவதற்கு பயந்த சிலர் போரிட பயந்து பின்வாங்கினார்கள். 1-2 வீரமுள்ள ராஜாக்களும் முதல் 2 அடிகளிலேயே தரையில் வீழ்ந்தார்கள். ஆனால் சௌபால நாட்டு மன்னன் சால்வன் மட்டும் பீஷ்மரை கடைசி வரை எதிர்த்து போராடினான். முடிவில் தோற்று பின்வாங்கினான். பீஷ்மர் 3 அரச குமாரிகளுடன் அஸ்தினாபுரம் திரும்பினார். மூவரையும் விசித்திர வீரனுக்கு மணமுடிக்க ஏற்பாடு செய்தார். அப்போது 3 கன்னிகளில் மூத்தவளான அம்பை பீஷ்மரை வணங்கி, தர்ம தெரிந்தவரே, என் மனம் சௌபால நாட்டு மன்னன் சால்வனையே நாடுகிறது. சுயம்வரத்தில் அவரைத்தான் கணவராக மனதில் நிச்சயித்திருந்தேன். ஆகையால் என்னை சால்வனிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். பீஷ்மர் சத்தியவதி மற்றும் அவையோரிடம் கூடி ஆலோசித்து முடிவில் அம்பையின் விருப்பப்படியே அவளை சௌபால நாட்டு மன்னனுக்கு அனுப்பி வைத்தார். அம்பை சால்வ மன்னனை அடைந்தபோது அவன் அவளை ஏற்க மறுத்தான். பீஷ்மரால் கவர்ந்து செல்லப்பட்டவள் நீ, உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பீஷ்மர் எனக்கு பிச்சை அளித்தது போல நான் உணர்கிறேன். ஒரு உண்மையான வீரன் போரில் ஜெயித்து பெண்ணை மீட்க வேண்டுமே அன்றி பீஷ்மரிடம் நான் தோற்றுப்போனவன். அதனால் நீ அவருக்கே உரியவள், போய்விடு என்று கூறிவிடுகிறான். அம்பையை விரட்டியவுடன் சால்வ மன்னனால் விரட்டியடிக்கப்பட்ட அவள் மீண்டும் பீஷ்மரிடம் வந்தாள். சுயம்வரத்தில் பலவந்தமாக பல முன்னிலையில் என்னை கவர்ந்து வந்தீர்கள். அரச தர்மப்படி நீங்கள்தான் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினாள். பீஷ்மர் தான் நித்திய பிரம்மச்சாரி என்றும் என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் தீர்க்கமாக கூறிவிட்டார். மனம் வெறுத்து போன அம்பை பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டாள். இதற்கு வழி தேடுவதற்காக காட்டுக்கு சென்றாள். அங்கிருந்து அம்பை இமயமலைச்சாரலில் பகூதா நதிக்கரையில் அமர்ந்து கடுமையாக தவம் புரிய ஆரம்பித்தாள். அவளது மனம் முழுவதும் பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அம்பையின் கடுந்தவத்திற்கு பலன் கிடைத்தது. 6 முக கடவுள் அவளுக்கு காட்சி கொடுத்தார். பெண்ணே, உன் விருப்பத்தை நான் அறிவேன் என்று தேவலோக தாமரை மலர் மாலையை அம்பையிடம் கொடுத்தார். இந்த தாமரை மலர் மாலையை அணிபவனே பீஷ்மரின் கூற்றுவனாவான் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அம்பை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தாமரை மாலையுடன் பல மன்னர்களை சந்தித்தாள். ஒருவரும் மாலையை அணிவதற்கு முன் வரவில்லை. பீஷ்மர் என்ற பெயரை கேட்டதுமே பல மன்னர்கள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிந்தார்கள். ஒருவரும் அம்பையின் வேண்டுகோளை ஏற்க தயாராக இல்லை. பின்னர் அம்பை மகாவீரனான பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனிடம் சென்றான். அவனும் மறுத்தான். மன்றாடி பார்த்தால் பலனில்லை. விரக்தியுடன் தாமரை மலர் மாலையை அரண்மனை வாசலில் ஒரு மூலையில் தொங்கவிட்டு போய்விட்டாள். அரண்மனை வாசலில் அந்த மாலையை பார்த்த திரௌபத மன்னன் பீஷ்மரை நினைத்து பயந்தான். எவரும் தொடாத வண்ணம் தாமரை மாலைக்கு பாதுகாப்பளித்தான். அம்பை நேரே பரசுராமரிடம் சென்று தன் மனக்கவலையை கூறவே அவர் அம்பையை சமாதானப்படுத்திவிட்டு பீஷ்மரிடம் சென்றார். அம்பையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மரை பரசுராமர் கட்டாயப்படுத்தவே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பீஷ்மர் தனது முடிவில் உறுதியாக இருக்கவே இருவருக்கும் சண்டை மூண்டது. பரசுராமர் பீஷ்மரிடம் தோல்வியடைந்தார். அம்பை மனம் வெறுத்தால் யாரிடமும் தனக்காக நீதி கிடைக்கவில்லையே என்று வருந்தினாள். மீண்டும் அகோரகமாக தவம் செய்ய ஆரம்பித்தாள். சிவபெருமானே அவளுக்கு காட்சி கொடுத்தார். அம்பை, இந்த ஜென்மத்தில் உன்னால் பீஷ்மரை ஒன்றும் செய்ய முடியாது.
அடுத்த ஜென்மத்தில் உன்னால் தான் பீஷ்மருக்கு மரணம் நிகழும் என்று சொல்லி மறைந்தார். அம்பை பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்ற அதீத வெறியில் தற்போதைய ஜென்மத்தை விரைவில் முடித்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தார். அதன்படி அம்பை அக்னி பிரவேசம் செய்து தனது உயிரை தீயில் மாய்த்து கொண்டாள். அம்பையின் தற்போதைய ஜென்மம் முடிந்து மறு ஜென்மத்தில் பாஞ்சால நாட்டு மன்னன் திரௌபதனுக்கே மகளாக பிறந்தாள். பீஷ்மரின் நித்திய பிரம்மச்சரியம் அவரது வாழ்வில் பெருமையையும் அவரது வாக்கு தவறாமையும் உலகுக்கு எடுத்து காட்டியது. அதே நித்திய பிரம்மச்சரியம்தான் அம்பையின் வாழ்க்கையை சூன்யமாக்கியது. அவளே பீஷ்மருக்கு மரணம் ஏற்படுத்துபவளாகவும் மறுபிறவி எடுக்கவும் வைத்தது. ஒரு பெண்ணின் வைராக்கியம் அடுத்தடுத்த பிறப்புகளிலும் தொடரும். வெற்றி வெறும் என்பதை அம்பையின் வாழ்வு நிலை நமக்கு எடுத்து எம்பியுள்ளது. மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். அம்பிகை, அம்பாலிகை. அம்பிகை, அம்பாலிகை இருவரும் காசிராஜனின் புதல்விகள். அம்பையின் இளைய சகோதரிகள். காசி நாட்டு மன்னன் தனது 3 புதல்விகளுக்கும் சுயம்வரம் ஏற்பாடு செய்கிறான். பீஷ்மர் தனது தம்பியும் சத்தியவதியின் 2வது மகனுமான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்யும் பொருட்டு காசிராஜனின் 3 புதல்விகளையும் தூக்கி வந்து விடுகிறார். அதில் அம்பையை தவிர மீதி 2 சகோதரிகளையும் விசித்திர வீரியனுக்கு மணம் செய்விக்கிறார். விசித்திர வீரியனுடன் அம்பிகை, அம்பாலிகை இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போயிற்று. அற்ப ஆயுளுடன் விசித்திர வீரியன் இறந்துபட நேருகிறது. ராஜவிருத்தி ஏற்படுவதற்குள் சந்தனு வம்சம் அழிந்துவிடப் போகிறதோ என்று சத்தியவதி கலங்கினாள். பீஷ்மரின் நிலையும் அந்த அளவில்தான் இருந்தது. தாய் சத்தியவதிக்கு ஆறுதல் கூற முடியாத நிலையில் பீஷ்மரின் சூழ்நிலையும் இருந்தது. சத்தியவதி தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தாள். பீஷ்மரிடம் கோரிக்கை வைத்தாள். பீஷ்மர், எனது வேண்டுகோளை நீ ஏற்க வேண்டும். வாரிசுகள் இல்லாத அஸ்தினாபுரத்தின் நலன் கருதி நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். அதன்படி நீ சிம்மாசனத்தை ஏற்றுக்கொண்டு பரிபாலனம் செய்ய வேண்டும். அத்தோடு அம்பிகை, அம்பாலிகை இருவருக்கும் உன்னால் குழந்தை பாக்கியம் கிடைக்கச் செய்து அரச வாரிசுகள் உருவாக்க வேண்டும். இது நானும் நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாலும் யோசித்து தீர்மானம் செய்த முடிவு என்று கூறுகிறாள். ஆனால் பீஷ்மரின் நிலை சத்தியவதியின் வேண்டுதலை ஏற்க முடியாமல் இருந்தது. பீஷ்மர் முன்பு சிம்மாசன பதவியை ஏற்க மாட்டேன் என்று மீனவ தலைவனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில்தான் தாய் சத்தியவதி சந்தனுவை திருமணம் செய்து கொள்ள முடிந்தது. இதை சத்தியவதியும் நன்கு உணர்வாள். ஆனால் அன்றைய சூழ்நிலை வேறு, இன்றைய சூழ்நிலை வேறு. எந்த சத்தியவதியின் நலன் கருதி தேவவிரதன் பீஷ்மர் அரச வாழ்வை துறந்தாரோ அதே சத்தியவதியே இன்று பீஷ்மரிடம் அரச வாழ்வை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறாள். குடும்ப நலனை கருத்தில் கொண்டு அம்பிகை, அம்பாலிகை இருவரையும் மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். பீஷ்மர் தனது தாய் சத்தியவதியிடம் தனது நிலையை எடுத்து கூறுகிறார். தாயே, தங்களின் நலனை முன்னிட்டுதான் அரச வாழ்வை ஒதுக்கினேன். மேலும் எனது வாரிசுகள் நாட்டை ஆளாதிருக்க நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று உங்கள் தந்தையாரிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைய தங்களின் நிலைமைக்கு உதவ முடியாமல் போனதற்கு வருந்துகிறேன். பூண்ட விரதத்தை உயிரை விட மேலாக மதிக்கிறவன் நான். விரதத்தை நின்று விளக்குவதும் பொய்மையில் பிரவேசிப்பதும் ஒன்றுதான். எதை முன்னிட்டும் செய்த சத்தியத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன், பிசக மாட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும். தேவ விரதனின் உறுதியான நிலையை எண்ணி சத்தியவதி பெரும் ஆச்சரியமும் பெருமையும் அடைந்தாள். அதே சூழலில் நாட்டையும் குடும்பத்தையும் எண்ணி கலங்கினாள். தாயாரின் கலக்கத்தினை போக்க பீஷ்மர் தீவிர ஆலோசனை செய்தார். நெருக்கடி சமயத்தில் குடும்ப வாரிசுகள் முன்னிட்டு அறிவிற்சிறந்த நூலோர் தொகுத்த நெறிமுறைகளை சத்தியவதியுடன் பீஷ்மர் கலந்து ஆலோசனை செய்தார். மகப்பேறு இல்லாத கணவன் இறந்த ஒருத்தி உலக இன்பத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு துறவியுடன் ஞானியுடன் கூடி இன்பம் துய்த்து புத்திர விருத்தி அடையலாம் என்ற முன்னோர்கள் வகுத்த நெறிமுறையினை செயல்படுத்த முடிவு செய்தனர். அப்போது சத்தியவதி பீஷ்மரிடம் இதுவரை தான் ரகசியமாக வைத்திருந்த ஒரு விஷயத்தை சொன்னாள். அவள் சொன்ன ரகசியத்தில் அவளது பிறப்பும் அடங்கியிருந்தது. அவள் சொன்ன கதை இதுதான். விசு என்னும் பெயரை உடைய அரசன் ஒருவன் இருந்தான். அவன் யமுனை நதிக்கரையில் படகு செல்லும்போது அவனது வீரியத்தை ஒரு மீன் விழுங்கி கர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த மீன் வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை செம்படவ தலைவனால் எடுத்து வளர்க்கப்பட்டது. அந்த குழந்தைதான் சத்தியவதி.
சத்தியவதி சிறுவயது முதலே வளர்ப்பு தந்தையின் தொழிலான படகு ஒலிப்பதையே தொழிலாக செய்து வந்தாள். சத்தியவதி மங்கை பருவத்தில் இருந்தபொழுது பராசர மகரிஷி அவள் ஓடத்தில் ஏறி அக்கறைக்கு செல்ல விரும்பினாள். சத்தியவதியிடம் அவள் பிறப்பின் இரகசியத்தை பராசர மகரிஷி கூறினார். பராசர மகரிஷியின் தோற்றமும் அவரது பேச்சும் சத்தியவதிக்கு அவரிடத்தில் அன்பை ஏற்படுத்தியது. பராசரர் சத்தியவதியின் மீதுள்ள மீன்வாடையை போக்கி நறுமணம் வீச செய்தார். அவரால் அப்பகல் பொழுது இரவு சூழும்படி ஆயிற்று. பராசரர் சத்தியவதியுடன் கூடி இன்பம் துய்த்தார். அதன் மூலம் சத்தியவதிக்கு கரிய நிறத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நதியினிலே தீவின்கண் வளர்க்கப்படுகிறது. அதற்கு கிருஷ்ண துவைபாயனன் என்று பெயர் வைத்தனர். அந்த குழந்தை முறையாக வளர்ந்து துறவு பூண்டு 4 வேதங்களையும் வகுத்து வைத்தான். ஆதலால் அவனுக்கு வேத வியாசர் என்ற பெயர் ஏற்பட்டது. தாய் சத்தியவதிக்கு கஷ்டம் ஏற்படும் போது தன்னை நினைத்த மாத்திரத்தில் வந்துவிடுவதாக கூறி சென்றான். சத்தியவதியை பொறுத்தவரையில் வியாசர் இறந்து போன விசித்திர வீரியனை விட மூத்த மகன். அதனால் குடும்ப வாரிசு பிரச்சனையை தீர்க்க வியாசரை இப்போது அழைக்கலாம் என்று சத்தியவதி பீஷ்மரிடம் யோசனை கூற பீஷ்மரும் முழு மனதுடன் சம்மதம் தெரிவித்தார். சத்தியவதி தனது மூத்த மகனான வேத வியாசரை நினைத்து தன் முன்னே தோன்றுமுடி வேண்ட நிறை ஞானியாகிய வேத வியாசர் வேத சாஸ்திர அமைப்பில் ஆழ்ந்து மூழ்கியிருந்த சமயம் தனது தாயின் நினைவு வரப்பெற்றார். உடனே தனது தாய் சத்தியவதியின் முன்னே தவ வலிமையால் வியாசர் தோன்றி தாயை வணங்கினார். தாயும் சேயும் சந்தித்து கட்டி தழுவினர். வியாசர் தனது தாயிடம் தன்னை அழைத்த காரணம் கேட்க, குடும்பத்தில் புத்திர பாக்கியம் இல்லாமல் வாரிசுகளற்ற நிலையில் அஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதை வியாசரிடம் விளக்கினார். அம்பிகை அம்பாளிகை இருவருக்கும் குழந்தை பேறு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க வியாசர் ஓராண்டு காலம் பொறுத்திருக்கும்படி கூறினார். தான் செய்ய வேண்டிய வேத காரியங்கள் முடிந்ததும் தான் முழு மனதுடன் புத்திர பாக்கியம் கிடைக்க வழி செய்வதாகவும் அதற்குள் தன்னை தயார்படுத்திக் கொள்வதாகவும் வியாசர் விளக்கமளிக்க, அதற்கு சத்தியவதி இப்போது யோசிக்க நேரமில்லை, காலம் கடத்துவது ஆபத்தானது, அரசன் இல்லாத நாடு சுடுகாடாக மாறிவிடும், உடனே நாட்டின் நலன் கருதி ஒத்துக்கொள் என்கிறாள். வியாசரும் தாயின் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க இசைந்தார். சத்தியவதி தனது மருமகள்களான அம்பிகை அம்பாளிகையிடம் வியாசர் பற்றி எடுத்து கூற, அவளது கோரிக்கையின்படி அம்பிகை அம்பாளிகை இருவரும் வியாசரிடம் தங்களை ஒப்படைக்க நாணத்துடன் ஒத்துக்கொண்டார்கள். முதலில் அம்பிகை படுக்கையை அலங்கரித்து வியாசருக்காக காத்திருந்தாள். கண்ணங்கரையில் என ஒரு உருவம் தனது அறையில் தாடியுடன் அருவருக்கத்தக்க வகையில் நுழைவதை கண்டாள். அந்த உருவத்தின் கண்களில் கூர்மையான பார்வையை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தவித்தாள். அந்த உருவம்தான் வியாசர் என அறிந்து கொண்டாள். அம்பிகை வியாசருடன் கண்களை மூடியபடியே கூடி கலந்தாள். ரிஷி தன்னை விட்டு பிரிந்து போகும் வரையில் அவள் கண்களை திறக்காமல் மூடியபடியே இருந்தாள். அம்பிகையின் இந்த செயல் பலம் பொருந்திய ஆனால் பார்வையற்ற குழந்தை பிறப்பான் என்று வியாசர் கூறினார். அதன்படி அம்பிகைக்கு பார்வையற்ற திருதராஷ்டிரன் மகனாக பிறந்தான். அதையடுத்து அம்பாளிகை வியாசரின் தோற்றத்தை பார்த்ததும் பயந்து நடுங்க வியாசரோடு இணக்கம் பயந்தபடியே இருந்ததால் வியாசரோடு அவளுக்கு வெளிரிய நிறத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு பாண்டு என பெயரிட்டனர். அடுத்து அம்பிகை வியாசரோடு வெறுப்புடன் கண்களை மூடிய நிலையில் இன்பம் துய்த்ததால் பார்வையற்ற குழந்தை பிறந்தது. இதை கண்ட சத்தியவதி பெரிதும் வருந்தினாள். சத்தியவதி அம்பிகையிடம் ஆறுதல் சொற்கள் சொல்லி மறுபடியும் வியாசருடன் மனமுவந்து கூடி குழந்தை பேறு அடையச் சொன்னாள். ஆனால் மனதளவில் அம்பிகைக்கு அத்தை சத்தியவதியின் ஏற்பாடு பிடிக்காததால் அதை நேரடியாக சொல்ல மனமின்றி வியாசருடன் மறுபடியும் இன்பம் தூக்க சம்மதம் தெரிவித்தாள். அதன்படி வியாசரிடம் சத்தியவதி மீண்டும் பேசி அம்பிகையின் வயிற்றில் நற்குணங்கள் நிரம்பிய ஆரோக்கியமான குழந்தை பிறக்க ஏற்பாடு செய்யும்படி கூறினாள். ஆனால் வியாசரிடம் அம்பிகை கூடுவதற்கு மனமின்றி தனக்கு பதிலாக தாதி ஒருத்தியை அனுப்பி வைத்தாள். தாதியும் வியாசரின் தெய்வீக தன்மையை மனதில் கொண்டு இன்முகத்தோடு வியாசரிடம் கூடினாள். வியாசர் தாதியை ஆசிர்வதித்து நல்ல குணமுடைய ஞானமிக்க குழந்தை பிறப்பான் என்று கூறினார். அதன்படியே அவளுக்கு நற்குணங்கள் நிறைந்த விதுரன் பிறந்தான். வியாசர் சத்தியவதியிடம் இனி புத்திர பேறு காரணமாக தன்னை அழைக்க வேண்டாம் என்று கூறி சென்றார். குழந்தைகள் மூவரும் பிறந்ததும்
குரு ஜாங்கலம் என்ற இடமும் குரு தேசம், குருஷேத்திரம் என்ற ஊரும் பெரிய சிறப்படைந்தன. குழந்தைகள் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் மூவரையும் பீஷ்மர் சொந்த குழந்தைகளைப் போல வளர்த்தார். கல்வி கற்க செய்தார். போர் பயிற்சி அளித்தார். மூத்தவன் திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததால் அம்பாலிகையின் மகன் பாண்டுவிற்கு பீஷ்மர் பட்டம் சூட்டி வைத்தார். பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்ததால் பீஷ்மரே அரச காரியத்தை கவனித்துக் கொண்டார். இப்படியாக அம்பிகை, அம்பாலிகை இருவருக்கும் பிறந்த புத்திரர்களான திருதராஷ்டிரன் வாரிசு கௌரவர்கள் என்றும், பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். பின்னாளில் பாண்டு ராஜாவாக முடிசூட்டி கொண்டதும் திக் விஜயம் சென்று பெரும் பொருள் ஈட்டி அஸ்தினாபுரத்தை அழகுபடுத்தினான். பாட்டி சத்தியவதியும் தாய் அம்பாலிகையும் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார்கள். முன்னோரில் பரதன் பெற்ற புகழை பாண்டு பெற்று நல்லாட்சி புரிந்து வந்தான். அப்போது ஒரு முனிவரின் சாபத்தால் பாண்டு காட்டில் இறந்துவிடவே குழந்தைகள் அனைவரையும் கவனிக்கும் பொறுப்பையும் பீஷ்மரே ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் வியாசர் சத்தியவதியிடம் தோன்றி, குரு வம்சத்தின் நற்காலத்துக்கு முடிவு வந்துவிட்டது என்றும் இனி கேடு வரும் என்றும் எச்சரித்து சென்றார். அதன்படி இனி நாட்டில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்த சத்தியவதி தனது மருமகள்களை அழைத்து கொண்டு வனம் சென்றாள். மூவரின் இறுதி காலமும் தவ வாழ்வில் கழிந்ததாகவே கூறப்படுகிறது. சிகண்டினி. சிகண்டினியார் துருபதனின் மகள். இவள் முன் ஜென்மத்தில் அம்பை என்ற பெயரில் காசிராஜனின் மூத்த மகளாக பிறந்தாள். பீஷ்மரின் நித்திய பிரம்மச்சரியத்தால் பாதிக்கப்பட்ட அம்பை அவரை பழிவாங்கவே ஜன்மத்தை முடித்து கொண்டு அடுத்த ஜென்மம் எடுத்தாள். அதன்படி அம்பை மறு ஜென்மத்தில் துருபதன் மகளாக சிகண்டினி என்ற பெயரில் பிறந்தாள். ஒரு நாள் சிகண்டினி அரண்மனை வாசலில் ஒரு மூலையில் தொங்கிய தேவலோக தாமரை மலர் மாலையை எடுத்து அணிந்து கொண்டாள். அந்த மாலையை துணிச்சலுடன் எவர் அணிந்து கொள்வாரோ அவரே பீஷ்மரை கொல்லத்தக்கவர். இதை அறிந்தவன் திரௌபத மன்னன். ஆனால் பீஷ்மரை எதிர்க்கும் தைரியமற்றவன். தனது மகள் சிகண்டினி தாமரை மலர் மாலையை கழுத்தில் அணிந்ததும் பீஷ்மரால் ஏதேனும் ஆபத்து விளைந்து விடுமோ என்று பயந்தான். அதனால் சிகண்டினியை திரௌபதன் காட்டுக்கு அனுப்பினான். அப்படி காட்டுக்கு அனுப்பப்பட்டவள் இஷிகர் என்னும் மகரிஷிக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள். அவளது பணிவிடைகளால் மனமகிழ்ந்த மகரிஷி இரகசியம் தெரிந்து உதவ முன்வந்தார். அவளது பிறப்பின் இரகசியம் சிகண்டினியிடம் கங்கை நதி தோன்றும் இடத்தில் நடைபெறும் விபஜனம் திருவிழாவிற்கு போகச் சொன்னாள். அதன்படி சிகண்டினி விபஜனம் திருவிழாவிற்கு சென்றால் அங்கே தும்புரு என்னும் கந்தர்வனிடம் பணிவிடைகள் செய்து வந்தாள். கந்தர்வன் சிகண்டினியிடம் பெண் வடிவத்தை ஏற்று தனது ஆண் வடிவத்தை கொடுத்தான். சிகண்டினி சிகண்டியானால் அஸ்திர பயிற்சி பெற்றாள். சிறிது காலம் கழித்து சிகண்டி திரௌபத மன்னனிடம் சென்று, தந்தையே, இனி தாங்கள் பீஷ்மருக்கு என் நிலையிலும் அஞ்சத் தேவையில்லை. ஏனென்றால் பீஷ்மரை கொல்லும் கூற்றுவனாகவே நான் ஜென்மம் எடுத்திருக்கிறேன் என்றான். அதன் பிறகுதான் திரௌபத மன்னனும் தனது அரண்மனைக்குள் சிகண்டி நுழைய அனுமதித்தான். குருஷேத்திர போரில் அர்ஜுனன் தேரில் அர்ஜுனனுக்கு முன்பாக சிகண்டி அமர்ந்திருந்தான். பீஷ்மர் சிகண்டியை பார்த்ததும் அவனது முன் ஜென்மமும் பெண்ணாக பிறந்து ஆண் உருவம் கொண்டவன் என்பதும் விளங்கிற்று. சுத்த வீரனான பீஷ்மர் சிகண்டியை பார்த்ததும் கொல்ல துணியாமல் ஆயுதங்களை எறிந்துவிட்டு செயலிழந்து நின்றார். அச்சமயம் பார்த்து அர்ஜுனன் பல அம்புகள் எய்தி பீஷ்மரை கொன்றான். இதுவும் பீஷ்மரின் விருப்பப்படியே. முறைப்படி அம்பையை சுயம்வரத்தில் வென்ற பீஷ்மரே திருமணம் செய்திருக்க வேண்டும். அதுவே சத்திரிய தர்மமாகும். ஆனால் அதற்கு முன்பே தந்தை சந்தனுவின் நலன் கருதி சத்தியவதிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே அம்பையின் வாழ்வில் பீஷ்மர் அதர்மமாக செயல்பட நேர்ந்தது. அதனால்தான் சிகண்டினி என்ற அம்பையின் அடுத்த ஜென்மத்து உருவால் தன் உயிரை போக்கிக் கொள்ள பீஷ்மர் முடிவு செய்தார். தர்மம் நிலைபெற வேண்டும் என்பதற்காகவே தான் சார்ந்திருந்த அதர்மத்தை அழித்து கொள்ள அவர் முன்வந்தார். போரில் அர்ஜுனனிடம் பீஷ்மர், என்னை எவராலும் கொல்ல முடியாது. ஆனால் சிகண்டி என்ற பெண் தன்மை உடையவனே தேரில் முன்வைத்து நீ போரிட்டால் சிகண்டியை நான் எதிர்க்க மாட்டேன். இந்த வகையில் நீ என்னை ஜெயிக்க முடியும் என்று ஆலோசனை வழங்கினார். அதன்படியே அர்ஜுனனும் பீஷ்மரை கொன்றான். தேவ விரதனான பீஷ்மரும் தர்மம் காப்பதற்காக இன்னுயிரை துறந்தார். ஒரு வழியாக அம்பையின் வைராகியம்
அடுத்த ஜென்மத்தில் சிகண்டி உருவத்தில் நிறைவேறியது. கங்கா தேவியின் புத்திரனான தேவவிரதனுக்கு இறப்பே இல்லை என்று தாயாரால் சொன்ன போதிலும் கூட தானே தர்மம் காக்கும் பொருட்டு உயிர் துறக்க முன்வந்தார். பீஷ்மரின் மரணப்படுக்கையில் பாண்டவர்க்கு சொல்லப்பட்ட ராஜநீதிகளும் உபதேசங்களும் போற்றுதற்குரியன. கண்ணன் திருமாலின் அவதாரம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இயற்றிய பெருமை பீஷ்மருடையதேயாகும். அதனால்தான் மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்திற்கு என்றும் தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். குந்தி தேவி, மாத்ரி தேவி. குந்தி தேவி பிரதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டவள் வசுதேவனின் தங்கை, கண்ணபிரானின் அத்தை, பாண்டவர்களுக்கு தாய். இவளுக்கும் சூரியனுக்கும் பிறந்த குழந்தைதான் கர்ணன். யதுவம்சத்தை சேர்ந்த சூரன் என்பவன் பிரசித்தி பெற்ற மன்னன், கண்ணபெருமானின் பாட்டனார். அவனுக்கு பிரதா என்னும் மகளும் வசுதேவன் என்ற மகளும் பிறந்தனர். சூரனின் அத்தை மகன் குந்திபோஜன் தனக்கு குழந்தை இல்லாததால் பிரதாவை தத்து புத்திரியாக்கி கொண்டான். அதன் பொருட்டே அவளுக்கு குந்தி என்ற பெயரும் ஏற்பட்டது. குந்தி அத்திகளை பூஜிப்பதற்கு நியமிக்கப்பட்டாள். அப்போது அவளது கன்னி பருவத்தில் துர்வாச முனிவர் வருகை புரிந்தார். குந்தி தேவி அவருக்கு பணிவிடைகள் அதில் திருப்தியடைந்த துர்வாசர் குந்திக்கு மந்திரோபதேசம் ஒன்று செய்து வைத்தார். அந்த மந்திரத்தை எந்த தேவதையை மனதில் நினைத்து உச்சரித்தாலும் அந்த தேவதையின் மகிமையுடன் கூடிய குழந்தை பிறப்பான். துர்வாசர் இப்படி கூறி சென்றதும் குந்திக்கு அந்த மந்திரத்தின் பலனை அறிந்து கொள்ளும் ஆவல் மேலிட்டது. குந்தி தேவி துர்வாசர் அருளிய மந்திரத்தை உச்சரித்தபடியே சூரிய பகவானை நினைத்தார். உடனே குந்தி தேவியின் முன்னே சூரியன் பிரசன்னமாகி அவளை ஆலிங்கனம் செய்ய வந்தான். குந்தி தேவி தான் விளையாட்டாக அழைத்ததாக கூற சூரியன் அவளிடம், துர்வாசர் அருளிய மந்திரம் பொய்த்து போகக்கூடாது. அதனால் வேறு விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும். மேலும் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தை தர்மசீலனாகவும் பண்புள்ளவனாகவும் பிறப்பான் என்று கூறி தேற்றினான். குந்தி தேவியை சூரியன் ஆலிங்கனம் செய்து ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கவச குண்டலத்துடன் பிறந்தது. சூரியன் மறைந்து போனதும் குந்தி தேவி மனமாகாமல் தனக்கு பிறந்த குழந்தையை வெளியுலகிற்கு தெரியவரின் பழி வருமோ என அஞ்சினால் அந்த குழந்தையை அழகிய பெட்டியில் வைத்து உடன் இரத்தன கற்களையும் வைத்து ஆற்றில் அனுப்பிவிட்டால் அந்த குழந்தைதான் பின்னாளில் பாண்டவர்களுக்கு எதிர்புறம் இருந்து போர் புரிய தயாரானது. அம்பிகையின் மகனாகிய திருதராஷ்டிரன் கண் பார்வையற்றவனாக இருப்பதால் அம்பாலியின் புத்திரன் பாண்டுவிற்கு பீஷ்மரால் பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. பீஷ்மர் திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டுவிற்கு மணமுடிக்க ஏற்பாடு செய்தார். அதே நேரம் குந்திக்கு திருமணம் செய்ய சுயம்வரம் நடத்தப்பட்டது. சுயம்வரத்திற்கு பீஷ்மர் பாண்டுவை அழைத்து சென்றார். குந்தி தேவி பாண்டுவிற்கு மாலையிட்டால் பாண்டு குந்தி தேவி திருமணம் நடைபெற்றது. குருகுலம் பெருக்குவதற்காக பீஷ்மர் பாண்டுவிற்கு மேலும் ஒரு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். அதன்படி மத்தர தேசத்து மகள் மாத்திரியை பீஷ்மர் பாண்டுவிற்கு பெண் கேட்டார். மத்தர தேசத்து வழக்கப்படி ஏராளமான பொன்னும் பொருளும் அந்த நாட்டு மன்னனான சல்லியனிடம் பீஷ்மர் கொடுத்தார். பிறகு பாண்டு மாத்திரி திருமணம் இனிதே நடைபெற்றது. பாண்டு 2 மனைவியரான குந்தி மற்றும் மாத்திரியுடன் இன்பமாக அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து வந்தான். பாண்டு திக்விஜயம் செய்து கப்பம் கட்ட மறுத்த நாடுகள் மீது படையெடுத்து சென்று பீஷ்மரும் தாயாரும் வியக்கும் வண்ணம் பெரும் செல்வங்களை திரையாக பெற்று வந்தான். புகழ்மிக்க பரதன் மீண்டும் பாண்டுவாக பிறந்திருக்கிறான் என்று அஸ்தினாபுர மக்கள் மகிழ்ந்தனர். பாண்டுவின் பொருட்டு திருதராஷ்டிரன் பெரிய வேள்வியை நடத்தினான். பாண்டுவிற்கு வேட்டையாடுவதில் விருப்பம் அதிகம். மனைவிகள் குந்தி மற்றும் மாத்திரியுடன் பாண்டு காட்டில் வாசம் செய்தான். பாண்டுவின் பொருட்டு திருதராஷ்டிரனே அரசாங்க வேலைகளில் பீஷ்மருக்கு உதவியாக இருந்தான். காட்டில் ஒரு முறை பாண்டு 2 மான்கள் கலவி புரிந்தபோது அவைகளின் மீது அம்பு எய்து வீழ்த்தினான். அறியாமல் செய்த இந்த செயலுக்கு பின்னால் அங்கே உண்மையில் சிந்தமன் என்னும் முனிவரும் அவனது மனைவியும் மான் உருவில் கலவி கொண்டிருந்தனர் என்பதை அறிந்து வருந்தினான். மான் உருவில் இருந்த முனிவர் இறக்கும் தருவாயில் பாண்டுவை சபித்துவிட்டு இறந்து போனார். காம வசத்தில் நான் மனைவியுடன் இருந்தபோது
அம்பெய்தி எனக்கு மரணத்தை ஏற்படுத்தியதால் நீ உனது மனைவியுடன் காம வேட்கை கொள்ளும் நேரம் மரணமடைவாய். இது முனிவரின் சாபம். முனிவரின் சாபம் பாண்டுவை துயரத்தில் ஆழ்த்தியது. ஆயுட்காலம் முழுவதும் புத்திர பாக்கியமே இல்லாமல் போய்விடும் என்று பாண்டு மனம் கலங்கினான். தனது மனைவிகளை நாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தவம் செய்ய முற்படுகிறான். அவன் உடனேயே மனைவிகள் குந்தியும் மாத்திரியும் தவம் செய்து காலத்தை தள்ள முடிவு செய்கிறார்கள். பாண்டு தனது மனைவிகளிடம் வாரிசு பற்றி பேசுகிறான். மேலும் வீரியத்தில் பிறக்கும் மகனை விட உயர்குடியில் பண்புள்ளவனுக்கு பிறக்கும் பிள்ளையே சிறந்தவன் என்று சுயாயம்புவன மனு கூறியதாக சொல்ல, அப்போது குந்தி தேவி தான் துர்வாசரிடம் பெற்ற மந்திரத்தை பற்றி கூறுகிறாள். அவன் மகிழ்ச்சியடைந்து அதன்படி குந்தி தேவி தர்மதேவனை மனதால் நினைத்து மந்திரத்தை கூற யுதிஷ்டன் என்ற தர்மன் மூத்த மகனாக பிறக்கிறான். அதன் பிறகு வாயு பகவான் மூலம் பீமனும் இந்திரனால் அர்ஜுனனும் குந்திக்கு மகனாக பிறக்கிறார்கள். பீமன் பிறந்த அதே நாளில் காந்தாரிக்கு துரியோதனன் பிறந்தான். குந்தி தேவியின் மந்திரத்தை மாத்திரிக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பட்சம் உபயோகப்படுத்தப்பட்டது. அதன்படி மாத்திரி அஸ்வினி தேவர்களால் நகுலன் சகாதேவனை குழந்தைகளாக பெற்றாள். இவ்வாறாக தர்மன், அர்ஜுனன், பீமன் ஆகிய மூவரும் குந்தி தேவி புதல்வர்களாகவும் நகுலன், சகாதேவன் ஆகிய இருவரும் மாத்திரியின் புதல்வர்களாகவும் பிறந்தனர். இவர்கள் ஐவரும் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பாண்டு தனக்கு இடப்பட்ட சாபத்தை மறந்து ஒருமுறை மாத்திரியின் மீது ஆசை வைத்து அவளது அழகில் மயங்கி அவளோடு கூடினான். அதனால் பாண்டு சாபம் பலித்து இறந்து போக நேர்ந்தது. தன்னால் தான் தனது கணவன் இறக்க நேர்ந்தது என்று வருந்திய மாத்திரி கணவனுடன் உடன்கட்டை ஏறினாள். பாண்டுவிற்கு திருதராஷ்டிரன் முறைப்படி எரியூட்டினான். குந்தி தேவி 5 குழந்தைகளுடன் நகரத்துக்கு வந்து வாழ்ந்தாள். பாண்டு வாழ்ந்த வீட்டிலேயே குந்தி தேவி குழந்தைகளுடன் வசித்தாள். குந்தி தேவியால் ஆற்றில் வீசப்பட்ட குழந்தையானது தேரோட்டி மனைவி ராதையால் வளர்க்கப்பட்டது. அந்த குழந்தை வளர்ந்து அர்ஜுனன் மேல் பொறாமை கொண்டான். அவன்தான் கர்ணன். கௌரவர்களில் மூத்தவன் துரியோதனன் கர்ணனை நட்பு கொண்டான். கர்ணனோடு துரியோதனன் நட்பு முதலில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ரீதியில் அமைந்ததுதான். பாண்டவர்கள் சிறுவயதில் கிருபாச்சாரியரிடம் அஸ்திர பயிற்சி பெற்றனர். பிறகு துரோணரிடம் கௌரவர்களும் பாண்டவர்களும் பல கலைகளை பயின்றனர். துரியோதனன் பீமன் கதை பயிற்சி, நகுலன் சகாதேவன் சிலம்பம், அர்ஜுனன் வில் சிறப்பு பயிற்சி பெற்றான். அரங்கேற்றத்தின் போது துரியோதனன் பீமன் ஜெயித்துவிட அடுத்து அர்ஜுனன் பெற்ற வில் வித்தைக்கு நிகராக கௌரவர்களில் யாரும் இல்லாததால் துரியோதனன் சார்பில் கர்ணன் அர்ஜுனனுக்கு போட்டியாக களமிறங்கினான். கர்ணன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய விருப்பம் என்று சபையில் கூறினான். அரங்கேற்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த குந்தி தன் மகன்தான் கர்ணன் என்று தெரிந்ததும் மூர்ச்சையடைந்தாள். அப்போது கர்ணனோடு யுத்தம் செய்ய அர்ஜுனன் தயங்க கர்ணன் குதூகலமடைந்தான். அப்போது கிருபாச்சாரியார் கர்ணனிடம், அரச குலத்தில் உள்ள வீரர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள முடியும். நீ உனது குலத்தை சொல் என்று கூறியதும் கர்ணன் பெருத்த அவமானமடைந்தான். உடனே துரியோதனன் கர்ணனை அங்க நாட்டு மன்னனாக சபையில் அறிவித்தான். அது முதல் பாண்டவர்கள் கர்ணனின் பரம விரோதிகளானார். துரியோதனன் ஆத்ம நண்பனானான். சகுனியுடன் சேர்ந்து கர்ணன் அநேக தடவைகள் பாண்டவர்களை அழிக்க திட்டம் வகுத்தான். அதன்படி பாண்டவர்களை குந்தியுடன் வாரணவத நகரில் சிவபெருமான் திருவிழாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். திருவிழா முடிந்ததும் குந்தி தேவி தனது 5 புதல்வர்களுடன் அரக்கு மாளிகையில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதற்காக பிரத்யேகமாக புரோசனன் என்பவன் மூலமாக எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய அரக்கு மாளிகையை துரியோதனன் உத்தரவால் கட்டி முடிக்கப்படுகிறது. திருவிழா முடிந்ததும் குந்தி தேவி தனது 5 புதல்வர்களுடன் அரக்கு மாளிகையில் உணவு பரிமாறுகிறாள். தீய குணம் படைத்த வேடச்சி ஒருத்தி தனது 5 பிள்ளைகளுடன் விருந்துக்கு வருகிறாள். விருந்து உண்ட களைப்பில் அவர்கள் மாளிகையில் ஒரு அறையில் உறங்கிவிடுகிறார்கள். துரியோதனனின் சதிக்கு உடந்தையான புரோசனன் தானே கட்டிய அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தான். இது பற்றி விதுரர் தர்மனிடம் சூசகமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி குந்தி தேவி மற்றும் ஐவரும் தீக்கு இரையாகாமல் தப்பித்து விடுகிறார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேடச்சியும் 5 மகன்களும் தீயில் உயிரிழந்து கருகி போயினர். அவர்களை பார்த்த புரோசனன் குந்தி தேவி தன் குழந்தைகளுடன் தீயில் கருகி இறந்து விட்டதாக
துரியோதனனிடம் செய்தி அனுப்புகிறான். திருதராஷ்டிரன் வெளிப்பார்வையில் துக்கம் நிறைந்தவனாகவும் உள்ளூர மிக்க மகிழ்ச்சியடைந்தவனாகவும் காணப்பட்டான். திருதராஷ்டிரன், பீஷ்மர் மற்றும் கௌரவர்கள் இறந்தவர்களுக்கு ஜல தர்ப்பணம் செய்தனர். பீஷ்மர் ஆழ்ந்த வருத்தத்துடன் இருந்தார். விதுரர் மட்டும் கவலையற்று காணப்பட்டார். பிறகு பீஷ்மரிடம் மட்டும் உண்மையை கூறினார். பாண்டவர்கள் உயிர் வாழ விதுரர் உபயம் செய்தார். அரக்கு மாளிகை தீயிலிருந்து உயிருடன் தப்பித்த குந்தி தேவி தனது 5 புதல்வர்களுடன் வேறு பிழைப்பிடம் தேடி சென்றாள். செல்லும் வழியில் பீமன் இடும்பன் என்னும் அசுரனை கொன்று குந்தி தேவி சம்மதத்தின் பேரில் இடும்பனின் தங்கையான இடும்பி என்ற கமலபாலிகையை மணந்தான். பீமனுக்கும் இடும்பிக்கும் கடோர்கஜன் என்ற மகன் பிறந்தான். பாண்டவர்களுக்கு ஆபத்து காலத்தில் சேவை செய்ய வருவதாக கூறி இடும்பி தனது மகனுடன் பிரிந்து சென்றாள். இது சூழ்நிலை கருதி நடந்ததாக தெரிகிறது. பின்னர் குந்தி தேவி தனது மகன்களுடன் வியாசரின் அறிவுரைப்படி ஏக சக்கர நகரம் சென்றாள். அங்கு பிச்சைக்காரர்களைப் போல் எவருக்கும் தெரியாமல் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இவர்கள் ஓர் அந்தணர் வீட்டில் தங்கியிருந்தார்கள். ஏக சக்கர நகரம் பாண்டவர்கள் தாயுடன் சென்று தங்கிய காலகட்டத்தில் வறுமை அகன்று செல்வ செழிப்புடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பாஞ்சால தேசத்து மன்னன் திரௌபதன் தனது மகள் திரௌபதிக்கு மனம் செய்விக்கும் பொருட்டு சுயம்வரம் நடத்த ஏற்பாடு செய்கிறான். துருபதன் தனது மகளை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்கும் ஆவலில் இருந்தான். பாண்டவர்கள் தாயுடன் அரக்கு மாளிகையில் பூண்டோடு இறந்துவிட்டதாக அவனும் நம்பினான். வேறு வழியில்லாமல் சுயம்வரம் நடத்த முடிவு செய்தனர். சுயம்வரத்தில் பல தேசத்து ராஜாக்களும் வருகை தந்திருந்தனர். அஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதனன் மற்றும் கர்ணன் உட்பட கலந்து கொண்டனர். அந்தணர் வடிவிலே அர்ஜுனனும் கலந்து கொண்டான். சுயம்வர போட்டி ஒன்றை திரௌபதியின் அண்ணன் திருஷ்டாத்யுமன் ஆரம்பித்து வைத்தான். சுழலும் சக்கரத்தின் துளை வழியே இலக்கை வீழ்த்தும் அந்த போட்டியில் கர்ணன், துரியோதனன் முதலானோர் பின்வாங்கினர். அந்தணன் வடிவிலே இருந்த அர்ஜுனன் போட்டியில் ஜெயித்தான். அந்தணன் ஜெயித்தது செல்லாது என்று ராஜகுலத்தை சார்ந்தவர்கள் அர்ஜுனன் மீது போர் தொடுக்க முடிவில் பாண்டவர்கள் ஜெயித்தனர். சுயம்வரத்தை காண வந்த கிருஷ்ணன் அந்தன வடிவில் உள்ளவர்கள் பாண்டவர்களே என அறிந்தார். அந்தன வடிவில் இருந்த அர்ஜுனனுக்கே திரௌபதியை தர முன்வந்தான். பாண்டவர்கள் திரௌபதியுடன் குந்தி தேவியிடம் சென்றார்கள். எல்லா பொருளையும் பங்கிட்டு 5 புதல்வர்களுக்கும் கொடுக்கும் பழக்கமுடைய குந்தியிடம் பாண்டவர்கள் பொருள் ஒன்று கொண்டு வந்திருப்பதாக கூற திரௌபதியை கவனிக்காத அவள் கொண்டு வந்திருக்கும் பொருளை 5 பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று கூறிவிடுகிறார். இதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அறையிலிருந்து வெளியே வந்த குந்தி திரௌபதியை பார்த்ததும் தான் சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டாள். விதி பயனால் தாய் வாக்கு பொய்த்து போக கூடாது என்பதால் தர்மர் குந்தி தேவி வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சகோதரர்கள் 4 உடன்பட்டார்கள். பாண்டவர்கள் 5 திரௌபதியுடன் திருமணம் நடந்தது. அது முதல் திரௌபதி வருடத்திற்கு ஒருவர் என்ற ரீதியில் பாண்டவர்களுடன் வாழ்ந்து வந்தாள். பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது தெரிந்து கௌரவர்கள் படை திரட்டி வந்து போரிட முடிவில் தோல்வியை சந்தித்தனர். திருதராஷ்டிரன் கௌரவ படைகளுக்கு ராஜ்யத்தை பாகம் பிரித்து தருகிறான். பீஷ்மர், விதுரர் மனம் திருப்தி ஏற்படும்படி திருதராஷ்டிரனின் பங்கீடு இருந்தது. பிறகு பாண்டவர்கள் பாகத்திற்கு தர்மர் ராஜாவாக முடிசூட்டி கொண்டான். தர்மர் தனது இந்திரபிரஸ்த நகரில் தேவரும் வியக்கும் வண்ணம் அரண்மனை கட்டி ஆட்சி புரிந்தான். மேலும் சிறப்பு பெற ராஜசூய யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பாண்டவர்கள் 8 திசைகளுக்கும் சென்று பல நாட்டு மன்னர்களிடம் பொன்னும் பொருளும் திரையாக கொண்டு வந்தனர். ராஜசூய யாகத்தின் பொருட்டு நாரதரை அழைத்து வர கண்ணனிடம் ஏற்பாடு செய்தார். பல தேசத்து முனிவர்கள் வருகை புரிந்தனர். கண்ணனும் பலராமனும் வந்திருந்தனர். பொன்னும் பொருளும் ஜனங்கள் மகிழ்ந்து திளைக்கும் வண்ணம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இக்காட்சியை கண்ட குந்தி தேவி கண்குளிர கண்டு மகிழ்ச்சியடைந்தார். கண்ணன் குந்தி தேவியை நமஸ்கரிக்க குந்தி அவனை வணங்கினாள். தேவர்களின் அமராவதி பட்டணத்தை விடவும் தர்மரின் இந்திரபிரஸ்தம் உயர்ந்தது என்று அனைவரும் கூறினார்கள். இந்த நிகழ்ச்சி கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனன் மற்றும் கர்ணன், சகுனி முதலானோரை பாண்டவர்கள் மீது ஆத்திரம் கொள்ளச் செய்தது. பாண்டவர்கள் பெருமையை சீர்குலைத்து அவர்களிடமிருந்து நாட்டை பிடுங்கிக் கொள்ள சதி செயல்களில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு சதி செயலுக்கு பின்னாலும் கர்ணன் பங்கு மகத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது.
கர்ணன் தூண்டுதலின் பேரில் துரியோதனன் சபையில் சகுனியிடம் சூதாடி தர்மர் நாடு நகரங்களையும் தம்பியரையும் தன்னையும் பிறகு மனைவியரையும் இழந்து நிற்கிறார். பிறகு திருதராஷ்டிரன் பாண்டவர்களிடம் இழந்த பொருளை அனைத்தும் திரும்பத் தரும் வேளையில் சகுனியின் ஏற்பாட்டின்படி மீண்டும் வனம் செல்ல கட்டளையிட்டனர். அதன்படி 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம், அடையாளம் தெரியாதபடி மாறி வேறிடத்தில் இருப்பதுதான் அஞ்ஞான வேதம். பாண்டவர்களுக்கு இவ்வுத்தரவிடப்பட்டது. வனம் செல்லும் உத்தரவு கூட சகுனியிடம் தர்மர் மீண்டும் சூதாடி தோற்ற பிறகுதான் நிகழ்ந்தது. இந்த வனவாசத்தின் போது விருத்தாப்பிய தசையை முன்னிட்டு குந்தி தேவிக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. வனவாசம் தேவையில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது குந்தி தேவி விதுரர் வீட்டில் தங்கியிருந்தாள். பாண்டவர்கள் வனவாசம் முடித்து தங்களுக்குரிய ராஜ்ய பாகத்தை திரும்ப கேட்கும் பொருட்டு கண்ணனை தூது விடுத்தார்கள். கண்ணன் திருதராஷ்டிரனிடம், உங்கள் தம்பியான பாண்டுவின் மகன்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று கேட்டான். அப்போது திருதராஷ்டிரன், இந்த குடும்பத் தகராறு ஒரு முடிவுக்கு வருமாயின் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மகன் துரியோதனன், கர்ணன், சகுனி இருவரின் தீயுரைகளால் விபரீதமாக நடந்து கொள்கிறான். அதனால் கிருஷ்ணா, நீயே அவனை நல்வழிப்படுத்த வல்லவன் என்று கூறி துரியோதனனை திருத்தும் பொறுப்பை திருதராஷ்டிரன் கண்ணனிடம் விட்டு விடுகிறான். அதன்படி கண்ணன் துரியோதனனுக்கு சொன்ன அறிவுரைகளை பீஷ்மர், துரோணர் முதலானோர் பாராட்ட துரியோதனன் துச்சமாக மதித்தான். பாண்டவர்கள் ராஜ்யத்தை ஒருபோதும் திருப்பித் தர முடியாது என்றும், ஒருவேளை போர் நிகழும் சூழல்வரின் கௌரவர்களே வெற்றியடைவது உறுதி என்றும் கூறிவிடுகிறான். கண்ணன் சபையில் நடந்ததை அத்தையாகிய குந்தியிடம் கூறினான். அதற்கு குந்தி, தர்மத்தை சார்ந்திருந்த போராட்டம் ஒன்றை நிகழ்த்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் பிள்ளைகளை பெற்ற பாக்கியவதி நான். இனி வரப்போகும் யுத்தத்தில் முறையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவார்களாக. என்னுடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு தெரிவிப்பாயாக. கண்ணன் அஸ்தினாபுரத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பு கர்ணனை சந்தித்தான். இதுவரையில் தனது பிறப்பின் இரகசியம் அறியாதிருந்த கர்ணனுக்கு அது விஷயம் கண்ணனால் எடுத்து சொல்லப்பட்டது. குந்தி தேவிக்கு துர்வாசர் கொடுத்த மந்திரம் பயனாக சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்த குழந்தைதான் கர்ணன். தர்மத்தின் முறைப்படி கர்ணனே குருவம்சத்தின் முதல் மகன், பாண்டுவின் தலைமகன். இந்த உண்மை பாண்டவர்கள் அறிய வந்தால் அவர்களது சிம்மாசனத்தில் கர்ணனை அமர வைத்து அழகு பார்ப்பார்கள். இந்த உண்மை துரியோதனன் அறிய வந்தால் கௌரவர்கள் 100 பேரும் சண்டையை தவிர்த்து பாண்டவர்களோடு ஒத்துப்போய் விடுவார்கள். பிறகு அனைவரும் ஒன்று கூடி குரு வம்சத்தின் அரசனாக கர்ணனை ஆக்கிவிடுவர். இப்போது உருவாகி வரும் மகா யுத்தம் கர்ணன் மனது வைத்தால் தடுக்கப்படும். மகிழ்ச்சிக்குரிய இந்த விளைவுகள் கர்ணனின் கைவசமே உள்ளன. கண்ணன் தனது பிறப்பையும் அடுத்து குருகுலம் மகிழ்வுற மேற்கொண்ட நடவடிக்கை பற்றியும் அறிவுரை கூறிய பாங்கினை கர்ணன் பெரிதும் வியந்து பாராட்டினான். கர்ணன் தான் குந்தி தேவியின் மகன், மூத்த மகன் என்பதில் பெருமகிழ்ச்சியடைந்தான். ஆனால் இதுவரையில் இரகசியமாக இருந்த தன்னுடைய வரலாறு இதற்கு மேலும் இரகசியமாகவே பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக சொன்னான். அதற்கு அவன் 3 காரணங்களை கண்ணனிடம் சொன்னான். முதலாவதாக, இதுவரையில் அவனை வளர்த்து வந்த தேரோட்டி அதிரதனும் ராதையும் சொந்த மகனாகவே கர்ணனை நினைத்து வருகிறார்கள். இப்போது குந்தியின் மூத்த மகன் கண்ணன் என தெரிய வந்தால் அவர்கள் மனம் வருத்தமடையலாம். இரண்டாவதாக, எந்த காரணத்தை முன்னிட்டும் தனக்கும் துரியோதனனுக்கும் உள்ள நட்பு திசை திருப்புவது தகாதது. மூன்றாவதாக, அர்ஜுனனை கொல்லுவதாக துரியோதனன் பிரதிஜை பண்ணியிருக்கிறான். என் பொருட்டு அதில் மாற்றம் நிகழக்கூடாது. யுத்தம் முடியும் வரையில் கர்ணனின் பிறப்பு ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்ணனது சுயநலப்பற்றில்லாத பண்பை கண்ணன் பெரிதும் வியந்து பாராட்டினான். கர்ணனது சுயநலமற்ற பாங்கினை ஸ்ரீவில்லிபுத்தூரார் ஆரென்றறிய தகாதையனை அரசுமாக்கி முடிசூட்டி சீரும் சிறப்பும் தந்து பெரும் திருவும் எனக்கே தேர்ந்தளித்தான். பாரின்றறிய 100 பழி தீர்வென்றி பாண்டவர்க்கும் பேரென்றறிந்தும் செய்நின்றி போற்றாதவரின் போவேனோ என்கிறார். கண்ணனால் தூண்டப்பட்ட குந்தி தேவி தனது மூத்த புதல்வன் கர்ணனை பார்க்க சென்றாள். தாய் நேரில் வந்து தன்னை மகனே என்றழைக்கும் பாக்கியம் பெற்றதற்காக மகிழ்ச்சியடைந்தான். குந்தி தேவி கர்ணனை பாண்டவர்களோடு சேர்ந்து விடும்படி கூறினான். கர்ணன் அதற்கு சிறிதும் உடன்படவில்லை. துரியோதனன்
பொருட்டு அர்ஜுனனை கொல்வதொன்றேதான் எடுத்த முடிவு என்றும் இதில் பின்வாங்க மாட்டேன் என்றும் கூறிவிடுகிறான். ஆயினும் தாய் குந்தி தேவியின் பொருட்டு மற்ற நால்வரைகளையும் எதிர்த்து போர் புரிய மாட்டேன் என்று கூறினான். மேலும் கர்ணன் தாயிடம், போரில் நான் உயிர் பிழைத்திருந்தால் என்னை தலைமகன் என்று பிரகடனப்படுத்துங்கள். ஒருவேளை நான் இறந்து போக நேர்ந்தால் எனது தலையை உங்கள் மடி மீது வைத்து கதறி அழுது மகனென்று உலகத்தாருக்கு சொல்ல வேண்டும். அதுவரையில் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுவே எனது விண்ணப்பம் என்று கூறினான். இதனை ஸ்ரீவில்லிபுத்தூரார் பெற்ற நீர் மகவன் பிலாமையோ அன்றி பெரும்பழி நாணியோ விடுத்தீர் அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆறுயிர் துணை என கருதி கொற்ற மாமகுடம் புனைந்தரசளித்து கூட உண்டுரிய தம்பியரும் சுற்றமானவரும் என் நடி வணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்தான். இந்த பாடல் கர்ணன் துரியோதனன் மீது வைத்திருக்கும் அளவற்ற நட்பினை உணர்த்துகிறது. போரில் இறந்துபட்ட உடல்களை காந்தாரியுடன் குந்தி தேவி, திரௌபதி மற்றும் நூற்றுவரின் மனைவிமார்களும் பார்த்தபடி சென்றனர். இறந்து போன கணவன் மற்றும் மகன்களின் உடல்களை கதறி அழுதபடி போர்க்களத்தில் ஒப்பாரி வைத்தனர். இச்சமயத்தில் பாண்டவர்க்கு மிகுந்த அதிர்ச்சி தரும் ஒரு நிகழ்ச்சி மயானத்திலே நிகழ்ந்தது. குந்தி தேவி இறந்து கிடந்த கர்ணனது உடலை தன் மடியில் வைத்து புலம்பினாள். மகனே கர்ணா, என் தம்பிமாரிடம் வரவே மாட்டேன். நான் இறக்கும் வரையில் அவர்களிடம் நான் அண்ணன் என்பதை தெரிவிக்காதே. பாரத யுத்தத்தில் பிழைத்தால் பாண்டவர் பக்கம் வருகிறேன். இறந்தால் என் உடலை தங்கள் மடியில் வைத்து கொண்டு பல அறிய நான் உயர்ந்த சத்திரிய குலத்தை சார்ந்தவன் என்பதை தெரிவியுங்கள். அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மீது போர் தொடுக்க மாட்டேன். நாகாஸ்திரத்தை ஒரு முறைதான் உபயோகிப்பேன் என்றெல்லாம் சொன்னாயே. இப்போது நீ மட்டும் என்னை விட்டு பிரிந்து விட்டாயே என்று அழுது புலம்பினாள். பாண்டவர்கள் தன் தாய் குந்தி தேவியின் புலம்பலை கேட்டு, இதுகாரும் நாம் எதிரி என்று கருதி வந்த கர்ணன்தான் மூத்த சகோதரன் என்று தெரிய வந்தனர். பிறகு அவர்களும் கர்ணனது இழப்பிற்காக பெரிதும் வருந்தினர். இத்துணை காலமும் இந்த உண்மையை இரகசியமாக வைத்திருந்த குந்தி தேவியை தர்மர் ஆச்சரியமாக பார்த்தார். இனிமேல் எந்த பெண்களுக்கு மனதில் இரகசியம் என்பதே தங்கக்கூடாது என்று வேண்டினார். இறந்தவர்களின் தகனக்கிரியை முடிந்தவுடன் பெண்கள் கூட்டம் கங்கையில் நீராடிவிட்டு அஸ்தினாபுரத்தை நோக்கி சென்றனர். குருகுலத்தை சேர்ந்தவர்கள் அபக்கிரியைகள் செய்ய தற்கால குடியிருப்புகளை அமைத்து கொண்டு தங்கியிருந்தார்கள். பாரத போர் முடிந்து தர்மர் அஸ்தினாபுரம் செல்ல மனமின்றி கானகத்திலேயே நாட்களை கழித்தார். தான் நாடாளும் எண்ணம் தவிர்த்து முன்பே கானகம் வந்திருந்தால் பாரத போரையே தவிர்த்திருக்கலாமே என்று கண்ணபிரான் மற்றும் வியாசரிடம் கூறினான். அரசனற்ற அஸ்தினாபுரத்தின் நிலையை எடுத்து கூறி தர்மரை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வந்தனர். தர்மன் என்ற யுதிஷ்டிரன் அரசனாக முடிசூட்டி கொண்டாலும் திருதராஷ்டிரனை தலைமையாக கொண்டே ஆட்சி நடந்தது. தர்மன் பிரதிநிதியாகவே செயல்பட்டான். குந்தி தேவி மற்றும் திரௌபதி, திருதராஷ்டிரன், காந்தாரி இருவரையும் கவனித்து சேவை செய்தனர். மகன்களை இழந்த துயர் தெரியாமல் திருதராஷ்டிரன் மற்றும் காந்தாரியை அன்புடன் பாண்டவர்கள் கவனித்து கொண்டனர். பாரத போர் முடிந்து தர்மர் ஆட்சி பீடம் ஏறி 15 ஆண்டுகள் முடியும் நிலையில் திருதராஷ்டிரன் காந்தாரியுடன் குந்தி தேவியும் துறவரம் மேற்கொண்டு கானகம் சென்றாள். 3 ஆண்டுகள் கானக வாழ்வின் முடிவில் தியானத்துடன் காட்டுத் தீயில் தங்களை உயிர் மாய்த்து கொண்டு உயிர்விட்டனர். பாரத போரில் தர்மத்தின் பக்க மகன்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். மாத்திரி புதல்வர்களையும் தம் பிள்ளைகளாகவே பாவித்து வந்தவள். கர்ணனுக்கு ஆபத்து, அவனால் அர்ஜுனனுக்கு ஆபத்து என்றதும் இரகசியத்தை காக்க முடியாமல் கர்ணனிடத்தில் மகன் என்ற உண்மையை சொன்னாள். கர்ணன் இறப்பிற்கு பெரிதும் வருந்தி தானும் உயிர்விட சித்தமாயிருக்கிறேன் என்றாள். கௌரவர்கள் இறந்ததற்காக பெரிதும் வருந்தி புத்திர சோகம் தெரியாமல் இருக்க திருதராஷ்டிரன் காந்தாரியை அருகில் வைத்து கொண்டாள். தனது அந்திம காலத்தையும் அவர்களோடு இருந்து உயிரை விட்டவள். ஒரு இரகசியம் எந்த அளவுக்கு வேதனை அடைய வைக்கிறது என்பதற்கு குந்தி தேவிதான் உதாரணம். கர்ணனுக்கு இந்த இரகசியத்தை முன்பே கூறியிருந்தால் பாரத போரையே தவிர்த்திருக்க முடியும் என்றே தோன்றுகிறது. அன்றி கௌரவ பாண்டவ ஒற்றுமை வேண்டும் என்று குந்தி தேவி நினைத்தாள். மகன்களின் முதல் தடவை வனவாசத்தின் போது மிகுந்த சிரமப்பட்டதாக பாரதம் கூறுகிறது. மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். குந்தி தேவி, மாத்ரி தேவி.
குந்தி தேவி பிரதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டவள் வசுதேவனின் தங்கை, கண்ணபிரானின் அத்தை, பாண்டவர்களுக்கு தாய். இவளுக்கும் சூரியனுக்கும் பிறந்த குழந்தைதான் கர்ணன். யதுவம்சத்தை சேர்ந்த சூரன் என்பவன் பிரசித்தி பெற்ற மன்னன், கண்ணபெருமானின் பாட்டனார். அவனுக்கு பிரதா என்னும் மகளும் வசுதேவன் என்ற மகளும் பிறந்தனர். சூரனின் அத்தை மகன் குந்திபோஜன் தனக்கு குழந்தை இல்லாததால் பிரதாவை தத்துப்புத்திரியாக்கி கொண்டான். அதன் பொருட்டே அவளுக்கு குந்தி என்ற பெயரும் ஏற்பட்டது. குந்தி அத்திகளை பூஜிப்பதற்கு நியமிக்கப்பட்டாள். அப்போது அவளது கன்னி பருவத்தில் துர்வாச முனிவர் வருகை புரிந்தார். குந்தி தேவி அவருக்கு பணிவிடைகள் அதில் திருப்தியடைந்த துர்வாசர் குந்திக்கு மந்திரோபதேசம் ஒன்று செய்து வைத்தார். அந்த மந்திரத்தை எந்த தேவதையை மனதில் நினைத்து உச்சரித்தாலும் அந்த தேவதையின் மகிமையுடன் கூடிய குழந்தை பிறப்பான். துர்வாசர் இப்படி கூறி சென்றதும் குந்திக்கு அந்த மந்திரத்தின் பலனை அறிந்து கொள்ளும் ஆவல் மேலிட்டது. குந்தி தேவி துர்வாசர் அருளிய மந்திரத்தை உச்சரித்தபடியே சூரிய பகவானை நினைத்தார். உடனே குந்தி தேவியின் முன்னே சூரியன் பிரசன்னமாகி அவளை ஆலிங்கனம் செய்ய வந்தான். குந்தி தேவி தான் விளையாட்டாக அழைத்ததாக கூற சூரியன் அவளிடம், துர்வாசர் அருளிய மந்திரம் பொய்த்து போகக்கூடாது. அதனால் வேறு விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும். மேலும் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தை தர்மசீலனாகவும் பண்புள்ளவனாகவும் பிறப்பான் என்று கூறி தேற்றினான். குந்தி தேவியை சூரியன் ஆலிங்கனம் செய்து ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கவச குண்டலத்துடன் பிறந்தது. சூரியன் மறைந்து போனதும் குந்தி தேவி மனமாகாமல் தனக்கு பிறந்த குழந்தையை வெளியுலகிற்கு தெரியவரின் பழி வருமோ என அஞ்சினால் அந்த குழந்தையை அழகிய பெட்டியில் வைத்து உடன் இரத்தன கற்களையும் வைத்து ஆற்றில் அனுப்பிவிட்டால் அந்த குழந்தைதான் பின்னாளில் பாண்டவர்களுக்கு எதிர்புறம் இருந்து போர் புரிய தயாரானது. அம்பிகையின் மகனாகிய திருதராஷ்டிரன் கண் பார்வையற்றவனாக இருப்பதால் அம்பாலிகையின் புத்திரன் பாண்டுவிற்கு பீஷ்மரால் பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. பீஷ்மர் திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டுவிற்கு மணமுடிக்க ஏற்பாடு செய்தார். அதே நேரம் குந்திக்கு திருமணம் செய்ய சுயம்வரம் நடத்தப்பட்டது. சுயம்வரத்திற்கு பீஷ்மர் பாண்டுவை அழைத்து சென்றார். குந்தி தேவி பாண்டுவிற்கு மாலையிட்டால் பாண்டு குந்தி தேவி திருமணம் நடைபெற்றது. குருகுலம் பெருக்குவதற்காக பீஷ்மர் பாண்டுவிற்கு மேலும் ஒரு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். அதன்படி மத்தர தேசத்து மகள் மாத்திரியை பீஷ்மர் பாண்டுவிற்கு பெண் கேட்டார். மத்தர தேசத்து வழக்கப்படி ஏராளமான பொன்னும் பொருளும் அந்த நாட்டு மன்னனான சல்லியனிடம் பீஷ்மர் கொடுத்தார். பிறகு பாண்டு மாத்திரி திருமணம் இனிதே நடைபெற்றது. பாண்டு 2 மனைவியரான குந்தி மற்றும் மாத்திரியுடன் இன்பமாக அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து வந்தான். பாண்டு திக்விஜயம் செய்து கப்பம் கட்ட மறுத்த நாடுகள் மீது படையெடுத்து சென்று பீஷ்மரும் தாயாரும் வியக்கும் வண்ணம் பெரும் செல்வங்களை திரையாக பெற்று வந்தான். புகழ்மிக்க பரதன் மீண்டும் பாண்டுவாக பிறந்திருக்கிறான் என்று அஸ்தினாபுர மக்கள் மகிழ்ந்தனர். பாண்டுவின் பொருட்டு திருதராஷ்டிரன் பெரிய வேள்வியை நடத்தினான். பாண்டுவிற்கு வேட்டையாடுவதில் விருப்பம் அதிகம். மனைவிகள் குந்தி மற்றும் மாத்திரியுடன் பாண்டு காட்டில் வாசம் செய்தான். பாண்டுவின் பொருட்டு திருதராஷ்டிரனே அரசாங்க வேலைகளில் பீஷ்மருக்கு உதவியாக இருந்தான். காட்டில் ஒரு முறை பாண்டு 2 மான்கள் கலவி புரிந்தபோது அவைகளின் மீது அம்பு எய்து வீழ்த்தினான். அறியாமல் செய்த இந்த செயலுக்கு பின்னால் அங்கே உண்மையில் சிந்தமன் என்னும் முனிவரும் அவனது மனைவியும் மான் உருவில் கலவி கொண்டிருந்தனர் என்பதை அறிந்து வருந்தினான். மான் உருவில் இருந்த முனிவர் இறக்கும் தருவாயில் பாண்டுவை சபித்துவிட்டு இறந்து போனார். காம வசத்தில் நான் மனைவியுடன் இருந்தபோது அம்பெய்தி எனக்கு மரணத்தை ஏற்படுத்தியதால் நீ உனது மனைவியுடன் காம வேட்கை கொள்ளும் நேரம் மரணமடைவாய். இது முனிவரின் சாபம். முனிவரின் சாபம் பாண்டுவை துயரத்தில் ஆழ்த்தியது. ஆயுட்காலம் முழுவதும் புத்திர பாக்கியமே இல்லாமல் போய்விடும் என்று பாண்டு மனம் கலங்கினான். தனது மனைவிகளை நாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தவம் செய்ய முற்படுகிறான். அவன் உடனேயே மனைவிகள் குந்தியும் மாத்திரியும் தவம் செய்து காலத்தை தள்ள முடிவு செய்கிறார்கள். பாண்டு தனது மனைவிகளிடம் வாரிசு பற்றி பேசுகிறான். மேலும் வீரியத்தில் பிறக்கும் மகனை விட உயர்குடியில் பண்புள்ளவனுக்கு பிறக்கும் பிள்ளையே சிறந்தவன் என்று சுயாயம்புவன மனு கூறியதாக சொல்ல
அப்போது குந்தி தேவி தான் துர்வாசரிடம் பெற்ற மந்திரத்தை பற்றி கூறுகிறாள். அவன் மகிழ்ச்சியடைந்து அதன்படி குந்தி தேவி தர்மதேவனை மனதால் நினைத்து மந்திரத்தை கூற யுதிஷ்டன் என்ற தர்மன் மூத்த மகனாக பிறக்கிறான். அதன் பிறகு வாயு பகவான் மூலம் பீமனும், இந்திரனால் அர்ஜுனனும் குந்திக்கு மகனாக பிறக்கிறார்கள். பீமன் பிறந்த அதே நாளில் காந்தாரிக்கு துரியோதனன் பிறந்தான். குந்தி தேவியின் மந்திரத்தை மாத்திரிக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பட்சம் உபயோகப்படுத்தப்பட்டது. அதன்படி மாத்திரி அஸ்வினி தேவர்களால் நகுலன் சகாதேவனை குழந்தைகளாக பெற்றாள். இவ்வாறாக தர்மன், அர்ஜுனன், பீமன் ஆகிய மூவரும் குந்தி தேவி புதல்வர்களாகவும், நகுலன், சகாதேவன் ஆகிய இருவரும் மாத்திரியின் புதல்வர்களாகவும் பிறந்தனர். இவர்கள் ஐவரும் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பாண்டு தனக்கு இடப்பட்ட சாபத்தை மறந்து ஒருமுறை மாத்திரியின் மீது ஆசை வைத்து அவளது அழகில் மயங்கி அவளோடு கூடினான். அதனால் பாண்டு சாபம் பலித்து இறந்து போக நேர்ந்தது. தன்னால் தான் தனது கணவன் இறக்க நேர்ந்தது என்று வருந்திய மாத்திரி கணவனுடன் உடன்கட்டை ஏறினாள். பாண்டுவிற்கு திருதராஷ்டிரன் முறைப்படி எரியூட்டினான். குந்தி தேவி 5 குழந்தைகளுடன் நகரத்துக்கு வந்து வாழ்ந்தாள். பாண்டு வாழ்ந்த வீட்டிலேயே குந்தி தேவி குழந்தைகளுடன் வசித்தாள். குந்தி தேவியால் ஆற்றில் வீசப்பட்ட குழந்தையானது தேரோட்டி மனைவி ராதையால் வளர்க்கப்பட்டது. அந்த குழந்தை வளர்ந்து அர்ஜுனன் மேல் பொறாமை கொண்டான். அவன்தான் கர்ணன். கௌரவர்களில் மூத்தவன் துரியோதனன் கர்ணனை நட்பு கொண்டான். கர்ணனோடு துரியோதனன் நட்பு முதலில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ரீதியில் அமைந்ததுதான். பாண்டவர்கள் சிறுவயதில் கிருபாச்சாரியரிடம் அஸ்திர பயிற்சி பெற்றனர். பிறகு துரோணரிடம் கௌரவர்களும் பாண்டவர்களும் பல கலைகளை பயின்றனர். துரியோதனன் பீமன் கதை பயிற்சி, நகுலன் சகாதேவன் சிலம்பம், அர்ஜுனன் வில் சிறப்பு பயிற்சி பெற்றான். அரங்கேற்றத்தின் போது துரியோதனன் பீமன் ஜெயித்துவிட அடுத்து அர்ஜுனன் பெற்ற வில் வித்தைக்கு நிகராக கௌரவர்களில் யாரும் இல்லாததால் துரியோதனன் சார்பில் கர்ணன் அர்ஜுனனுக்கு போட்டியாக களமிறங்கினான். கர்ணன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய விருப்பம் என்று சபையில் கூறினான். அரங்கேற்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த குந்தி தன் மகன்தான் கர்ணன் என்று தெரிந்ததும் மூர்ச்சையடைந்தாள். அப்போது கர்ணனோடு யுத்தம் செய்ய அர்ஜுனன் தயங்க கர்ணன் குதூகலமடைந்தான். அப்போது கிருபாச்சாரியார் கர்ணனிடம், அரச குலத்தில் உள்ள வீரர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள முடியும். நீ உனது குலத்தை சொல் என்று கூறியதும் கர்ணன் பெருத்த அவமானமடைந்தான். உடனே துரியோதனன் கர்ணனை அங்க நாட்டு மன்னனாக சபையில் அறிவித்தான். அது முதல் பாண்டவர்கள் கர்ணனின் பரம விரோதிகளானார். துரியோதனன் ஆத்ம நண்பனானான். சகுனியுடன் சேர்ந்து கர்ணன் அநேக தடவைகள் பாண்டவர்களை அழிக்க திட்டம் வகுத்தான். அதன்படி பாண்டவர்களை குந்தியுடன் வாரணவத நகரில் சிவபெருமான் திருவிழாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். திருவிழா முடிந்ததும் குந்தி தேவி தனது 5 புதல்வர்களுடன் அரக்கு மாளிகையில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதற்காக பிரத்யேகமாக புரோசனன் என்பவன் மூலமாக எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய அரக்கு மாளிகையை துரியோதனன் உத்தரவால் கட்டி முடிக்கப்படுகிறது. திருவிழா முடிந்ததும் குந்தி தேவி தனது 5 புதல்வர்களுடன் அரக்கு மாளிகையில் உணவு பரிமாறுகிறாள். தீய குணம் படைத்த வேடச்சி ஒருத்தி தனது 5 பிள்ளைகளுடன் விருந்துக்கு வருகிறாள். விருந்து உண்ட களைப்பில் அவர்கள் மாளிகையில் ஒரு அறையில் உறங்கிவிடுகிறார்கள். துரியோதனனின் சதிக்கு உடந்தையான புரோசனன் தானே கட்டிய அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தான். இது பற்றி விதுரர் தர்மனிடம் சூசகமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி குந்தி தேவி மற்றும் ஐவரும் தீக்கு இரையாகாமல் தப்பித்து விடுகிறார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேடச்சியும் 5 மகன்களும் தீயில் உயிரிழந்து கருகி போயினர். அவர்களை பார்த்த புரோசனன் குந்தி தேவி தன் குழந்தைகளுடன் தீயில் கருகி இறந்துவிட்டதாக துரியோதனனிடம் செய்தி அனுப்புகிறான். திருதராஷ்டிரன் வெளிப்பார்வையில் துக்கம் நிறைந்தவனாகவும் உள்ளூர மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாகவும் காணப்பட்டான். திருதராஷ்டிரன், பீஷ்மர் மற்றும் கௌரவர்கள் இறந்தவர்களுக்கு ஜல தர்ப்பணம் செய்தனர். பீஷ்மர் ஆழ்ந்த வருத்தத்துடன் இருந்தார். விதுரர் மட்டும் கவலையற்று காணப்பட்டார். பிறகு பீஷ்மரிடம் மட்டும் உண்மையை கூறினார். பாண்டவர்கள் உயிர் வாழ விதுரர் உபயம் செய்தார். அரக்கு மாளிகை தீயிலிருந்து உயிருடன் தப்பித்த குந்தி தேவி தனது 5 புதல்வர்களுடன் வேறு பிழைப்பிடம் தேடி சென்றாள். செல்லும் வழியில் பீமன் இடும்பன் என்னும் அசுரனை கொன்று குந்தி தேவி சம்மதத்தின் பேரில் இடும்பனின் தங்கையான இடும்பி என்ற கமலபாலிகையை மணந்தான். பீமனுக்கும் இடும்பிக்கும் கடோர்கஜன் என்ற மகன் பிறந்தான்.
பாண்டவர்களுக்கு ஆபத்து காலத்தில் சேவை செய்ய வருவதாக கூறி இடும்பி தனது மகனுடன் பிரிந்து சென்றாள். இது சூழ்நிலை கருதி நடந்ததாக தெரிகிறது. பின்னர் குந்தி தேவி தனது மகன்களுடன் வியாசரின் அறிவுரைப்படி ஏக சக்கர நகரம் சென்றாள். அங்கு பிச்சைக்காரர்களைப் போல் எவருக்கும் தெரியாமல் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இவர்கள் ஓர் அந்தணர் வீட்டில் தங்கியிருந்தார்கள். ஏக சக்கர நகரம் பாண்டவர்கள் தாயுடன் சென்று தங்கிய காலகட்டத்தில் வறுமை அகன்று செல்வ செழிப்புடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பாஞ்சால தேசத்து மன்னன் திரௌபதன் தனது மகள் திரௌபதிக்கு மனம் செய்விக்கும் பொருட்டு சுயம்வரம் நடத்த ஏற்பாடு செய்கிறான். துருபதன் தனது மகளை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்கும் ஆவலில் இருந்தான். பாண்டவர்கள் தாயுடன் அரக்கு மாளிகையில் பூண்டோடு இறந்து விட்டதாக அவனும் நம்பினான். வேறு வழியில்லாமல் சுயம்வரம் நடத்த முடிவு செய்தனர். சுயம்வரத்தில் பல தேசத்து ராஜாக்களும் வருகை தந்திருந்தனர். அஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதனன் மற்றும் கர்ணன் உட்பட கலந்து கொண்டனர். அந்தணர் வடிவிலே அர்ஜுனனும் கலந்து கொண்டான். சுயம்வர போட்டி ஒன்றை திரௌபதியின் அண்ணன் திருஷ்டாத்யுமன் ஆரம்பித்து வைத்தான். சுழலும் சக்கரத்தின் துளை வழியே இலக்கை வீழ்த்தும் அந்த போட்டியில் கர்ணன், துரியோதனன் முதலானோர் பின்வாங்கினர். அந்தணன் வடிவிலே இருந்த அர்ஜுனன் போட்டியில் ஜெயித்தான். அந்தணன் ஜெயித்தது செல்லாது என்று ராஜகுலத்தை சார்ந்தவர்கள் அர்ஜுனன் மீது போர் தொடுக்க முடிவில் பாண்டவர்கள் ஜெயித்தனர். சுயம்வரத்தை காண வந்த கிருஷ்ணன் அந்தன வடிவில் உள்ளவர்கள் பாண்டவர்களே என அறிந்தார். அந்தன வடிவில் இருந்த அர்ஜுனனுக்கே திரௌபதியை தர முன்வந்தான். பாண்டவர்கள் திரௌபதியுடன் குந்தி தேவியிடம் சென்றார்கள். எல்லா பொருளையும் பங்கிட்டு 5 புதல்வர்களுக்கும் கொடுக்கும் பழக்கமுடைய குந்தியிடம் பாண்டவர்கள் பொருள் ஒன்று கொண்டு வந்திருப்பதாக கூற திரௌபதியை கவனிக்காத அவள் கொண்டு வந்திருக்கும் பொருளை 5 பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று கூறிவிடுகிறார். இதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அறையிலிருந்து வெளியே வந்த குந்தி திரௌபதியை பார்த்ததும் தான் சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டாள். விதி பயனால் தாய் வாக்கு பொய்த்து போக கூடாதென்பதால் தர்மர் குந்தி தேவி வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சகோதரர்கள் 4 உடன்பட்டார்கள். பாண்டவர்கள் 5 திரௌபதியுடன் திருமணம் நடந்தது. அது முதல் திரௌபதி வருடத்திற்கு ஒருவர் என்ற ரீதியில் பாண்டவர்களுடன் வாழ்ந்து வந்தாள். பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது தெரிந்து கௌரவர்கள் படை திரட்டி வந்து போரிட முடிவில் தோல்வியை சந்தித்தனர். திருதராஷ்டிரன் கௌரவ படைகளுக்கு ராஜ்யத்தை பாகம் பிரித்து தருகிறான். பீஷ்மர், விதுரர் மனம் திருப்தி ஏற்படும்படி திருதராஷ்டிரனின் பங்கீடு இருந்தது. பிறகு பாண்டவர்கள் பாகத்திற்கு தர்மர் ராஜாவாக முடிசூட்டி கொண்டான். தர்மர் தனது இந்திரபிரஸ்த நகரில் தேவரும் வியக்கும் வண்ணம் அரண்மனை கட்டி ஆட்சி புரிந்தான். மேலும் சிறப்பு பெற ராஜசூய யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பாண்டவர்கள் 8 திசைகளுக்கும் சென்று பல நாட்டு மன்னர்களிடம் பொன்னும் பொருளும் திரையாக கொண்டு வந்தனர். ராஜசூய யாகத்தின் பொருட்டு நாரதரை அழைத்து வர கண்ணனிடம் ஏற்பாடு செய்தார். பல தேசத்து முனிவர்கள் வருகை புரிந்தனர். கண்ணனும் பலராமனும் வந்திருந்தனர். பொன்னும் பொருளும் ஜனங்கள் மகிழ்ந்து திளைக்கும் வண்ணம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இக்காட்சியை கண்ட குந்தி தேவி கண்குளிர கண்டு மகிழ்ச்சியடைந்தார். கண்ணன் குந்தி தேவியை நமஸ்கரிக்க குந்தி அவனை வணங்கினாள். தேவர்களின் அமராவதி பட்டணத்தை விடவும் தர்மரின் இந்திரபிரஸ்தம் உயர்ந்தது என்று அனைவரும் கூறினார்கள். இந்த நிகழ்ச்சி கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனன் மற்றும் கர்ணன், சகுனி முதலானோரை பாண்டவர்கள் மீது ஆத்திரம் கொள்ளச் செய்தது. பாண்டவர்கள் பெருமையை சீர்குலைத்து அவர்களிடமிருந்து நாட்டை பிடுங்கிக் கொள்ள சதி செயல்களில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு சதி செயலுக்கு பின்னாலும் கர்ணன் பங்கு மகத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்ணன் தூண்டுதலின் பேரில் துரியோதனன் சபையில் சகுனியிடம் சூதாடி தர்மர் நாடு நகரங்களையும் தம்பியரையும் தன்னையும் பிறகு மனைவியரையும் இழந்து நிற்கிறார். பிறகு திருதராஷ்டிரன் பாண்டவர்களிடம் இழந்த பொருளை அனைத்தும் திரும்பத் தரும் வேளையில் சகுனியின் ஏற்பாட்டின்படி மீண்டும் வனம் செல்ல கட்டளையிட்டனர். அதன்படி 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம், அடையாளம் தெரியாதபடி மாறு வேறிடத்தில் இருப்பதுதான் அஞ்ஞான வேதம். பாண்டவர்களுக்கு இவ்வுத்தரவிடப்பட்டது. வனம் செல்லும் உத்தரவு கூட சகுனியிடம் தர்மர் மீண்டும் சூதாடி தோற்ற பிறகுதான் நிகழ்ந்தது. இந்த வனவாசத்தின் போது விருத்தாப்பிய தசையை முன்னிட்டு குந்தி தேவிக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. வனவாசம் தேவையில்லை என்று முடிவு செய்யப்பட்டது.
பாண்டவர்கள் வனவாசத்தின் போது குந்தி தேவி விதுரர் வீட்டில் தங்கியிருந்தாள். பாண்டவர்கள் வனவாசம் முடித்து தங்களுக்குரிய ராஜ்ய பாகத்தை திரும்ப கேட்கும் பொருட்டு கண்ணனை தூது விடுத்தார்கள். கண்ணன் திருதராஷ்டிரனிடம், உங்கள் தம்பியான பாண்டுவின் மகன்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று கேட்டான். அப்போது திருதராஷ்டிரன், இந்த குடும்பத் தகராறு ஒரு முடிவுக்கு வருமாயின் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மகன் துரியோதனன், கர்ணன், சகுனி இருவரின் தீயுரைகளால் விபரீதமாக நடந்து கொள்கிறான். அதனால் கிருஷ்ணா, நீயே அவனை நல்வழிப்படுத்த வல்லவன் என்று கூறி துரியோதனனை திருத்தும் பொறுப்பை திருதராஷ்டிரன் கண்ணனிடம் விட்டு விடுகிறான். அதன்படி கண்ணன் துரியோதனனுக்கு சொன்ன அறிவுரைகளை பீஷ்மர், துரோணர் முதலானோர் பாராட்ட துரியோதனன் துச்சமாக மதித்தான். பாண்டவர்கள் ராஜ்யத்தை ஒருபோதும் திருப்பித் தர முடியாது என்றும், ஒருவேளை போர் நிகழும் சூழல்வரின் கௌரவர்களே வெற்றியடைவது உறுதி என்றும் கூறிவிடுகிறான். கண்ணன் சபையில் நடந்ததை அத்தையாகிய குந்தியிடம் கூறினான். அதற்கு குந்தி, தர்மத்தை சார்ந்திருந்த போராட்டம் ஒன்றை நிகழ்த்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் பிள்ளைகளை பெற்ற பாக்கியவதி நான். இனி வரப்போகும் யுத்தத்தில் முறையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவார்களாக. என்னுடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு தெரிவிப்பாயாக. கண்ணன் அஸ்தினாபுரத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பு கர்ணனை சந்தித்தான். இதுவரையில் தனது பிறப்பின் இரகசியம் அறியாதிருந்த கர்ணனுக்கு அது விஷயம் கண்ணனால் எடுத்து சொல்லப்பட்டது. குந்தி தேவிக்கு துர்வாசர் கொடுத்த மந்திரம் பயனாக சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்த குழந்தைதான் கர்ணன். தர்மத்தின் முறைப்படி கர்ணனே குருவம்சத்தின் முதல் மகன், பாண்டுவின் தலைமகன். இந்த உண்மை பாண்டவர்கள் அறிய வந்தால் அவர்களது சிம்மாசனத்தில் கர்ணனை அமர வைத்து அழகு பார்ப்பார்கள். இந்த உண்மை துரியோதனன் அறிய வந்தால் கௌரவர்கள் 100 பேரும் சண்டையை தவிர்த்து பாண்டவர்களோடு ஒத்துப்போய் விடுவார்கள். பிறகு அனைவரும் ஒன்று கூடி குரு வம்சத்தின் அரசனாக கர்ணனை ஆக்கிவிடுவர். இப்போது உருவாகி வரும் மகா யுத்தம் கர்ணன் மனது வைத்தால் தடுக்கப்படும். மகிழ்ச்சிக்குரிய இந்த விளைவுகள் கர்ணனின் கைவசமே உள்ளன. கண்ணன் தனது பிறப்பையும் அடுத்து குருகுலம் மகிழ்வுற மேற்கொண்ட நடவடிக்கை பற்றியும் அறிவுரை கூறிய பாங்கினை கர்ணன் பெரிதும் வியந்து பாராட்டினான். கர்ணன் தான் குந்தி தேவியின் மகன், மூத்த மகன் என்பதில் பெருமகிழ்ச்சியடைந்தான். ஆனால் இதுவரையில் இரகசியமாக இருந்த தன்னுடைய வரலாறு இதற்கு மேலும் இரகசியமாகவே பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக சொன்னான். அதற்கு அவன் 3 காரணங்களை கண்ணனிடம் சொன்னான். முதலாவதாக, இதுவரையில் அவனை வளர்த்து வந்த தேரோட்டி அதிரதனும் ராதையும் சொந்த மகனாகவே கர்ணனை நினைத்து வருகிறார்கள். இப்போது குந்தியின் மூத்த மகன் கண்ணன் என தெரிய வந்தால் அவர்கள் மனம் வருத்தமடையலாம். இரண்டாவதாக, எந்த காரணத்தை முன்னிட்டும் தனக்கும் துரியோதனனுக்கும் உள்ள நட்பு திசை திருப்புவது தகாதது. மூன்றாவதாக, அர்ஜுனனை கொல்லுவதாக துரியோதனன் பிரதிஜை பண்ணியிருக்கிறான். என் பொருட்டு அதில் மாற்றம் நிகழக்கூடாது. யுத்தம் முடியும் வரையில் கர்ணனின் பிறப்பு ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்ணனது சுயநலப்பற்றில்லாத பண்பை கண்ணன் பெரிதும் வியந்து பாராட்டினான். கர்ணனது சுயநலமற்ற பாங்கினை ஸ்ரீவில்லிபுத்தூரார் ஆரென்றறிய தகாதையனை அரசுமாக்கி முடிசூட்டி சீரும் சிறப்பும் தந்து பெரும் திருவும் எனக்கே தேர்ந்தளித்தான். பாரின்றறிய 100 பழி தீர்வென்றி பாண்டவர்க்கும் பேரென்றறிந்தும் செய்நென்றி போற்றாதவரின் போவேனோ என்கிறார். கண்ணனால் தூண்டப்பட்ட குந்தி தேவி தனது மூத்த புதல்வன் கர்ணனை பார்க்க சென்றாள். தாய் நேரில் வந்து தன்னை மகனே என்றழைக்கும் பாக்கியம் பெற்றதற்காக மகிழ்ச்சியடைந்தான். குந்தி தேவி கர்ணனை பாண்டவர்களோடு சேர்ந்து விடும்படி கூறினான். கர்ணன் அதற்கு சிறிதும் உடன்படவில்லை. துரியோதனன் பொருட்டு அர்ஜுனனை கொல்வதொன்றேதான் எடுத்த முடிவு என்றும் இதில் பின்வாங்க மாட்டேன் என்றும் கூறிவிடுகிறான். ஆயினும் தாய் குந்தி தேவியின் பொருட்டு மற்ற 4 எதிர்த்து போர் புரிய மாட்டேன் என்று கூறினான். மேலும் கர்ணன் தாயிடம், போரில் நான் உயிர் பிழைத்திருந்தால் என்னை தலைமகன் என்று பிரகடனப்படுத்துங்கள். ஒருவேளை நான் இறந்து போக நேர்ந்தால் எனது தலையை உங்கள் மடி மீது வைத்து கதறி அழுது மகனென்று உலகத்தாருக்கு சொல்ல வேண்டும். அதுவரையில் இரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுவே எனது விண்ணப்பம் என்று கூறினான். இதனை ஸ்ரீவில்லிபுத்தூரார் பெற்ற நீர் மகவன் பிலாமையோ அன்றி பெரும்பழி நாணியோ விடுத்தீர் அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆருயிர் துணை என கருதி கொற்ற மாமகுடம் புனைந்தரசளித்து கூட உண்டுரிய தம்பியரும் சுற்றமானவரும்
என் நடி வணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்தான். இந்த பாடல் கர்ணன் துரியோதனன் மீது வைத்திருக்கும் அளவற்ற நட்பினை உணர்த்துகிறது. போரில் இறந்துபட்ட உடல்களை காந்தாரியுடன் குந்தி தேவி, திரௌபதி மற்றும் நூற்றுவரின் மனைவிமார்களும் பார்த்தபடி சென்றனர். இறந்து போன கணவன் மற்றும் மகன்களின் உடல்களை கதறி அழுதபடி போர்க்களத்தில் ஒப்பாரி வைத்தனர். இச்சமயத்தில் பாண்டவர்க்கு மிகுந்த அதிர்ச்சி தரும் ஒரு நிகழ்ச்சி மயானத்திலே நிகழ்ந்தது. குந்தி தேவி இறந்து கிடந்த கர்ணனது உடலை தன் மடியில் வைத்து புலம்பினாள். மகனே கர்ணா, என் தம்பிமாரிடம் வரவே மாட்டேன். நான் இறக்கும் வரையில் அவர்களிடம் நான் அண்ணன் என்பதை தெரிவிக்காதே. பாரத யுத்தத்தில் பிழைத்தால் பாண்டவர் பக்கம் வருகிறேன். இறந்தால் என் உடலை தங்கள் மடியில் வைத்து கொண்டு பலர் அறிய நான் உயர்ந்த சத்திரிய குலத்தை சார்ந்தவன் என்பதை தெரிவியுங்கள். அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மீது போர் தொடுக்க மாட்டேன். நாகாஸ்திரத்தை ஒரு முறைதான் உபயோகிப்பேன் என்றெல்லாம் சொன்னாயே. இப்போது நீ மட்டும் என்னை விட்டு பிரிந்து விட்டாயே என்று அழுது புலம்பினாள். பாண்டவர்கள் தன் தாய் குந்தி தேவியின் புலம்பலை கேட்டு, இதுகாரும் நாம் எதிரி என்று கருதி வந்த கர்ணன்தான் மூத்த சகோதரன் என்று தெரிய வந்தனர். பிறகு அவர்களும் கர்ணனது இழப்பிற்காக பெரிதும் வருந்தினர். இத்துணை காலமும் இந்த உண்மையை இரகசியமாக வைத்திருந்த குந்தி தேவியை தர்மர் ஆச்சரியமாக பார்த்தார். இனிமேல் எந்த பெண்களுக்கு மனதில் இரகசியம் என்பதே தங்கக்கூடாது என்று வேண்டினார். இறந்தவர்களின் தகனக்கிரியை முடிந்தவுடன் பெண்கள் கூட்டம் கங்கையில் நீராடிவிட்டு அஸ்தினாபுரத்தை நோக்கி சென்றனர். குருகுலத்தை சேர்ந்தவர்கள் அபக்கிரியைகள் செய்ய தற்கால குடியிருப்புகளை அமைத்து கொண்டு தங்கியிருந்தார்கள். பாரத போர் முடிந்து தர்மர் அஸ்தினாபுரம் செல்ல மனமின்றி கானகத்திலேயே நாட்களை கழித்தார். தான் நாடாளும் எண்ணம் தவிர்த்து முன்பே கானகம் வந்திருந்தால் பாரத போரையே தவிர்த்திருக்கலாமே என்று கண்ணபிரான் மற்றும் வியாசரிடம் கூறினான். அரசனற்ற அஸ்தினாபுரத்தின் நிலையை எடுத்து கூறி தர்மரை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வந்தனர். தர்மன் என்ற யுதிஷ்டிரன் அரசனாக முடிசூட்டி கொண்டாலும் திருதராஷ்டிரனை தலைமையாக கொண்டே ஆட்சி நடந்தது. தர்மன் பிரதிநிதியாகவே செயல்பட்டான். குந்தி தேவி மற்றும் திரௌபதி, திருதராஷ்டிரன், காந்தாரி இருவரையும் கவனித்து சேவை செய்தனர். மகன்களை இழந்த துயர் தெரியாமல் திருதராஷ்டிரன் மற்றும் காந்தாரியை அன்புடன் பாண்டவர்கள் கவனித்துக் கொண்டனர். பாரத போர் முடிந்து தர்மர் ஆட்சி பீடம் ஏறி 15 ஆண்டுகள் முடியும் நிலையில் திருதராஷ்டிரன் காந்தாரியுடன் குந்தி தேவியும் துறவரம் மேற்கொண்டு கானகம் சென்றாள். 3 ஆண்டுகள் கானக வாழ்வின் முடிவில் தியானத்துடன் காட்டுத் தீயில் தங்களை உயிர் மாய்த்து கொண்டு உயிர்விட்டனர். பாரத போரில் தர்மத்தின் பக்க மகன்கள் இருக்க வேண்டுமென்று விரும்பினாள். மாத்திரி புதல்வர்களையும் தம் பிள்ளைகளாகவே பாவித்து வந்தவள். கர்ணனுக்கு ஆபத்து, அவனால் அர்ஜுனனுக்கு ஆபத்து என்றதும் இரகசியத்தை காக்க முடியாமல் கர்ணனிடத்தில் மகன் என்ற உண்மையை சொன்னாள். கர்ணன் இறப்பிற்கு பெரிதும் வருந்தி தானும் உயிர்விட சித்தமாயிருக்கிறேன் என்றாள். கௌரவர்கள் இறந்ததற்காக பெரிதும் வருந்தி புத்திர சோகம் தெரியாமல் இருக்க திருதராஷ்டிரன் காந்தாரியை அருகில் வைத்து கொண்டாள். தனது அந்திம காலத்தையும் அவர்களோடு இருந்து உயிரை விட்டவள். ஒரு இரகசியம் எந்த அளவுக்கு வேதனை அடைய வைக்கிறது என்பதற்கு குந்தி தேவிதான் உதாரணம். கர்ணனுக்கு இந்த இரகசியத்தை முன்பே கூறியிருந்தால் பாரத போரையே தவிர்த்திருக்க முடியும் என்றே தோன்றுகிறது. அன்றி கௌரவ பாண்டவ ஒற்றுமை வேண்டும் என்று குந்தி தேவி நினைத்தாள். மகன்களின் முதல் தடவை வனவாசத்தின் போது மிகுந்த சிரமப்பட்டதாக பாரதம் கூறுகிறது.